கடவுள் ஒரு சில காரியங்களை உங்களிடம் சொல்லியிருக்கிறார். அதை சொல்லணும். அதுக்காக தான் இந்த ஆயத்தம். எத்தனையோ பேர் உலகத்தில் பிறக்கிறார்கள். அதில் நம்மளும் ஒரு ஆள். ஒரு நாள் எல்லாரும் இறக்கப் போகின்றோம். அதற்குள்ளாக கடவுளுக்குள்ளாக எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில், என்ன சூழ்நிலையில் நம்ம மரிக்க போகிறோங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலும். அதனால் என் அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் கடவுளை நோக்கி பாருங்க. கடவுளிடம் நீங்கள் கேட்கின்றதை பெற்றுக்கொள்ளுவீர்கள். முதல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கடவுளத்தில் நான் கேட்டால் அவர் கொடுப்பார், எனக்கு அவர் கொடுப்பார், என்ன அவர் உற்று நோக்குகிறார் அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே வரணும். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். கடவுள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில் அவதரித்து பிறந்து உனக்காக எனக்காக சிலுவையில் மரித்தது எதற்காக? அந்த தியாகம் எதற்காக? உன்னை நல்வழிப்படுத்தணும் என்பதற்காக, உன்னை மீட்பணும், உன்னை மீட்டு பரலோகத்தில் சேர்க்கணும் அப்படிங்கிறதற்காக. அந்த தியாகத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் பொய்யாக்கி கொண்டிருக்கின்றோம். கடவுளை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். கடவுளை எப்படி சொல்கிறது, கண்ணீர் வடிக்க வைக்கின்றோம். ஏனென்றால் ஒரு சிலர் நினைக்கிறார்கள் தங்களுடைய பாவ குற்றங்களெல்லாம் யாரும் பார்க்கறதில்ல. நான் சொல்லுகிறேன், 7 கதவை மூடி நீ பாவம் செய்தாலும், யாரு எங்கே சொல்கிறது, வனாந்திரத்தில் ஓடி போய் நீ பாவம் செஞ்சாலும் அங்கேயும் ஆண்டவருடைய கண்கள் உன்னை உற்று நோக்குகின்றது. முக்கியமாக வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். கடவுளுடைய பிள்ளைகள் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். நீங்கள் உலகத்தோடு, உலக சிற்றின்பங்களோடு, உலக காரியங்களுக்குள்ளாக பிணைக்கப்பட்டு இருப்பீர்கள் என்றால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். பிரைஸ் தி லார்ட். என்ன அப்படின்னா, பல ஊழியர்கள் ஆண்டவர் உங்களுக்கு அனுப்புகின்றார். ஆனால் நீங்கள் கேட்கின்றீர்கள், ஆனால் மனம் மாற மாட்டேங்கிறீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கடவுளே இறங்கி வந்து உனக்கு நற்செய்தியை சொன்னாலும், உன்னை மாற்றணும் நினைத்தாலும், நீ மாறணும் என்ற நினைக்காம உன்னை யாராலையும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. நீ மாறணும்னு நினைக்கணும், நீ மாறணும்னு நினைக்கணும். எத்தனையோ பேர் இந்த 3 நாளில் உண்மையாக கடவுளை பார்க்கணும், கடவுளோட உறவை எப்படி சொல்கிறது, அவரோடு உரையாடணும், அவரை உணரணும் அப்படின்னு சிலர் முக்கியமாக வந்திருக்கிறீங்க. ஆனால் ஒரு சில பேர் ஜாலியாக ஏதோ போகிறோம், 3 நாள் ஜாலியாக இருந்துட்டு வரலாம், மீட்டிங்னு கூப்பிட்றாங்க போவோம், ஒரு மன அமைதிக்காக போவோம், ஏதோ ஒரு சமாதானத்துக்காக போவோம். அதுக்குரிய மீட்டிங் இது இல்லை. இது என்ன தெரியுமா? கடவுள் உங்களோடு பேசுவார், கடவுள் உங்களோடு செயலாற்றுவார். நீங்கள் கடவுளோடு பேசுகிற தருணத்தை உருவாக்குவதற்காக இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். கடவுள் அதற்காகவே இந்த 1 வருஷத்துக்கு ஒரு தடவை இதை செய்ய சொல்ல இருக்கிறார். அது நம்ம 12 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கின்றோம். 12 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் என் அன்புக்குரியவர்களே, ஏதோ 10ஓட 11 நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஓடிடலாம் நினைக்கிறீங்களா? இல்லை திருவிழா கிறிஸ்தவர்களாக இருக்க நினைக்கிறீங்களா? இல்லை ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக இருக்க போகிறீங்களா? இல்லை கடவுளை போலவே வாழ போகிறீங்களா? கடவுளாகவே மாறப்போகிறீர்களா? ஏன்னா வேதம் சொல்லுது, வேதம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவை அவனுடைய உடலிலே தரிக்காவிடில், அவருடைய செயல்களை நீ உடலிலே தரிக்காத விடில், நீ கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. என்ன செய்ய போற? நிறைய பிள்ளைகள், நான் பாவம் செய்யாமல் எப்படி இருக்கிறது பிரதர்ன்னு கேட்குறீங்க. நான் சொல்கிறேன், முதல்ல விடணும்னு நினைங்க. ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? என்னால் விட முடியலன்னு சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன், விடணும் நினை. அந்த இடத்துல உனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கா, அந்த பக்கத்து போகாத. எந்த இடத்துல உனக்கு டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கிறதோ அந்த பக்கத்தை என்ன செய்யாத, போகாதே. ஆனால் நம்ம பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னா, எங்கே டிஸ்டர்பன்ஸாக இருக்கோ அங்கே போய் உக்காந்துட்டு, என்னால் ஒன்றும் முடியல, நான் பாவம் செய்கிறேன் அப்படின்னா நான் என்னத்தை சொல்லுகிறது? ஒன்றும் இல்லை, சாதாரண தான். ஆண்டவர் நேற்று நிறைய நேரம் இந்த செல்ஃபோனை குறித்து தான் எனக்கு காட்சியில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் கொஞ்சமாக தான் உங்களுக்கு நேற்று சொன்னேன்.
இந்த செல்ஃபோனுங்கிறது வந்து ஒரு பெரியது சாத்தானாவே மாறிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு சிறு குழந்தைகளிலிருந்து முதிர் வயது இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், இந்த செல்போன் ஒரு பெரிய ஒரு தீய ஆவி பிசாசை போல உங்களை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறேன். முதல்ல நல்லதை பார்க்கணுன்னு தான் பார்க்குறீங்க, ஆனால் போக 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 அதில் தவறான காரியங்களை பார்த்து அதற்குள்ளாக எச்சித்து அதற்குள்ளாக மூழ்கி போய் விடுகிறீர்கள். அதிலிருந்து உங்களால் வெளியே வர முடியல. ஒரு மனுஷன் 12 மணி நேரம் வேலை பார்க்குறான்னா 12 மணி நேரம் செல்போன் பார்க்குறான். தூங்குறது இல்லை, எல்லாத்தையும் பார்க்குறேன். தூங்காமல் செல்போனை நோண்டிக்கொண்டே இருக்கிறீர்கள். நான் சொல்கிறேன், நீ சரியாக தூங்கலைன்னு வச்சுக்கவே பாவ சிந்தனை வரும், மனநிலை பாதிக்கப்படுவ. எப்போதுமே எப்படி சொல்ற அந்த ப்ரெஷர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கூடும். ஏன்னா தூங்குறது இல்லை, நிம்மதி இல்லை. முதல்ல அந்த செல்ஃபோனுக்கு ஒரு லிமிட் வைங்க, ஒரு எண்டு கார்டு போடுங்க. இல்லைனா உங்களை அதான் சொல்கிறேன் பாரு, கடவுள் இல்லை யெகோவாவே இறங்கி வந்தாலும் என்ன செய்ய போகிறதில்ல, உங்களை மாற்ற முடியாது. மாறணும் நீ நினைக்கணும். அப்படி நினைக்கிறவர்களுக்கு தான் கடவுள் நன்மைகளை செய்ய முடியும், நன்மைகளை செய்ய முடியும். அதனால் இந்த செக்ஷனில் எல்லாரும் ஒருமனப்பட்ட ஆவியோடு கடவுளை நோக்கி பார்க்கணும். சரியா, பேசக்கூடாது. கடவுள் என்ன சொல்ல வராருங்கிறத நீங்கள் கேட்கணும். இந்த செக்ஷனில் மெயினாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் வாழ்கிறதுக்குண்டான காரியங்களை சொல்ல போகிறேன், அவ்வளோதான். உங்களுக்கு சின்ன ஒரு அறிகுறை, நீ இப்படி வாழ்ந்தால் இப்படி இருக்குங்கிறத ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அதை சொல்ல போகிறோம். ஆனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை எதை போல் வாழ போகிறீங்கிறத, நன்மையாக இல்லை தீமையாக வாழ போகிறாய் என்பதை நீ தான் முடிவு பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். இந்த 2024 இந்த குளோரியா சுபமானாட்ட ஒரு வார்த்தை கொடுத்தார். என்ன வார்த்தை அது? உங்கள் வழிகளை சீர்படுத்துங்கள். சீர்படுத்துங்கள்லாம் என்ன? சரி செய்வது. ஒருத்தர் வந்தார் என்கிட்ட, பிரதர் கடவுளுக்குள்ளாக நான் எப்படி சொல்கிறது உத்தமனாய் வாழ்ந்துட்டு இருக்கேன் பிரதர். ஈய எறும்புக்கு கூட நான் என்ன செய்யலை, ஒரு கெடுதல் நினைக்கலை. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்க மாட்டேங்கிறது. இப்போ ஆண்டவருடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து, இது ஒருவன் தவறு செய்யலைன்னு சொன்னால் அவன் என்னது, முட்டாள், அறிவில்லாதவனு அந்த வசனத்தை எடுத்து காமிச்சேன். வேதம் இப்படி சொல்லுதியா, நீ என்னடானா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு சில பேர் இன்னமும் அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறாங்க. நான் ஒரு குற்றமும் செய்கிறதில்ல, ஒரு பாவமும் செய்கிறதில்ல, யாருக்கு நான் கெடுதல் நினைக்கிறதில்ல. உன் மனசாட்சியை நல்லா அலசிப்பார், உன்னுடைய மனசாட்சியை அலசிப்பார். கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 100கணக்கான பாவங்கள் வரும். ஆனால் அதை எத்தனை பேர் போராடி அதிலிருந்து வெளியே வந்திருக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் நிச்சயம் சொல்கிறேன், ஒவ்வொரு மனிதனுக்கும் அன்றாட தொல்லை இருக்கிறது, அன்றாட போராட்டம் இருக்கிறது, அன்றாட சோதனைகள் இருக்கிறது. இதை நீங்கள் தான் என்ன செய்யணும், உணர கற்றுக்கணும். ஏதோ போய்கிட்டே இருக்கிறது போல் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது. ஏதோ வாழ்க்கை போகின்றதை போல் நீங்களும் அதுக்குள்ளே போகக்கூடாது. ஹோலி ஸ்பிரிட்டுன்னு ஒருத்தர் இருக்கார், ஆவியானவர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் உங்களை வழி நடத்துவார். ஒவ்வொரு சின்ன விஷயங்களை கூட நீங்கள் அவரிடம் கேட்டு செய்யலாம். அவர் உங்களோடு இடைப்படுவார். எப்போ இடைப்படுவார்? அவர் சொல்கிறத கேட்கும்போது தானே, அவரை தேடும்போது தானே. ஆனால் என் பிள்ளைகளே, நீங்கள் அவரை தேட மாட்டேங்கிறீங்க. ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் ஜெபம் பண்ணுறது இல்லை. ஏதோ ஒரு 10 நிமிஷம் பண்ணுறேன், காமனார் பண்ணுறேன், ஒரு ஜெபம் மாலை சொல்கிறேன், அப்படி இல்லை. ஜெபங்கிறது என்ன தெரியுமா? கடவுளோடு நீ அன்பை பரிமாறுவது, கடவுளும் நீ ஒன்றாகிற நேரம், கடவுளுடைய ஆவி உனக்குள்ளே நிரப்புகிற நேரம். அதுக்கு நீ என்ன செய்யணும் தெரியுமா? தினமும் அவர் பாதத்தில் போய் உட்காரும். செல்ஃபோன் மாதிரி தான், சார்ஜரில் சொருகணும். தினமும் சார்ஜ் ஏற்றணும் உடம்புல. என்ன சார்ஜு? ஹோலி ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட்டில் நீ நிரம்பினா அன்னைக்கு நாள் எல்லாவற்றிலும், சோதனைகளிலும், எல்லா காரியங்களிலும் நீ வெற்றி சிறப்பாய். பாவம் செய்ய மாட்ட. பாவம் செய்ய தோணுனாலும் கூட ஆவியானவர் உனக்குள்ளே என்ன செய்வார்? எச்சரிப்பார். மகனே மகளே செய்யாத. ஆனால் நீ சார்ஜிலே இல்லையே. நீ தீய ஆவியினுடைய எப்படி சொல்கிறது, முழு ஆவியும் உனக்குள்ளே தான் இருக்குது. அப்போ நீ என்ன செய்வ?
அதனுடைய காரியங்களை தானே செய்வேன். அப்படி இல்லை. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற அத்தனை பேத்துக்கும் கடவுள் தான் மெய்யான தெய்வம், அவரை நம்புகிறேன் என்று சொல்லுகிற அத்தனை பேரும் இன்னைக்கு நான் சொல்கிறத உள்வாங்கி கேளுங்க, உங்களுடைய இருதயத்தில் எழுதுங்க. கடவுளுங்க பாருங்க, சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டவர். அவர் சொன்னால் எல்லாம் ஆகும். அவர் சொன்னதை அவரே மாற்றி பேச மாட்டார். அவர் கட்டளையிட்டார்னா அவ்வளோதான், அதன்படி தான் எல்லாமே உலகமே இயங்கி கொண்டு இருக்கிறது. அதை மீறி எதுவும் நடக்காது. அவருடைய வார்த்தை உயிர் உள்ளது. அந்த வார்த்தை வந்துருச்சுன்னு வச்சுக்கவே, அதுக்கு முடிவே இல்லையா, முடிவே கிடையாதான். அதனால தான் நம்ம சொல்கிறோம், அது உயிர் உள்ளது, நித்தியமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்த தெய்வம் அந்த உலகத்துக்கு வந்தது கூட அதனால தான். அதனால் என் அன்புக்குரியவர்களே, அவருடைய வார்த்தையை நேசிங்க. அவருக்கு நீங்கள் உண்மையிலே கடவுளாக நேசிக்கிறீங்கன்னு சொன்னால், அவர் சொல்லுகிறபடி நீங்கள் என்ன செய்யணும்? வாழ்ந்து தான் ஆகணும். நான் அப்படி வாழ மாட்டேன், அந்த மாதிரி கட்டுப்பாடாக என்னால் இருக்க முடியாதுன்னா நீ சொல்லக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட்டுப்பாடு இருக்குது. அந்த கட்டுப்பாடின்படி தான் நீ வாழணும். நிறைய சட்டங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எதுக்காக அப்படிங்கிறத தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பாருங்க, லேவியர் ஆகமம் 18ஆம் அதிகாரம் 1-5 வாசிங்க. மேலும் ஆண்டவர் மோயிசனை நோக்கி, நல்லா கவனிக்கணும், இங்க பாருங்க, இது சாதாரணமாக எடுத்துக்க கூடாது. ஏதோ எல்லா ஊழியக்காரர்களும் சொல்லுகிறது போல் அல்ல. வசனத்தை உங்களுக்குள்ள திணிக்கிறேன். நீ இதன்படி நீ வாழ்ந்தாய் என்றால், இதன்படி நீ செய்வாய் என்றால், நீ என்னெல்லாம் கேட்கிறாயோ, எதெல்லாம் கடவுள்கிட்ட கேட்கும்போது அதை அப்படியே நிறைவேற்றுவார். நீ முயற்சி பண்ணி பாரு, உறுதிப்படுத்தி பாரு. இந்த வசனங்கள் ஆழமாக இருதயத்தில் எழுதிக்க, வாசிங்க. மேலும் ஆண்டவர் மோயிசனை நோக்கி, நீ இஸ்ராயேல் மக்களுக்கு சொல்ல வேண்டியதாவது, நாம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் கடவுளாகிய, நீங்கள் முன் குடியிருந்த எகிப்து நாட்டின் வழக்கப்படி ஒழுகவும் வேண்டாம், நாம் உங்களை அழைத்து போகிற கானான் நாட்டாரின் நடத்தைக்கு ஒத்த வண்ணம் நடக்கவும் வேண்டாம், அவர்களுடைய முறைமைகளை கைக்கொள்ளவும் வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எல்லாருக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை இதுதான். ஆண்டவர் சொல்றாரு, எகிப்து தேசத்தில் இருந்த மக்களை எப்படி சொல்றாரு, அடிமை வாழ்க்கை அந்த காரியங்கள்ல இருந்து கானான் தேசத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்கு முன்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார், சட்டங்களை கொடுக்கிறாரு. அந்த கானான் தேசத்துக்கு நுழையிறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாரு? சட்டங்களை கொடுக்கின்றார் மோசேயின் மூலமாக. அவர் சொல்கிறாரு, நீ எகிப்து தேசத்தில் இருந்ததை போல, அந்த மக்களோடு இருந்ததை போல, அந்த மக்கள் செய்கிற காரியங்களைப் போல, அவர்கள் செய்கிற சடங்காச்சாரங்களை போல நீ செய்யக்கூடாது. அவங்கள போல நீ இருக்கக்கூடாது. அவங்க பழக்க வழக்கம் உனக்குள்ள இருக்கக்கூடாது. அதே போல கானான் தேசத்து மக்களுடைய பழக்க வழக்கங்களும் உனக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன? புறவின காரியங்களை, புறவினத்தார் பின்பற்றுகிற காரியங்களை, புறவினத்தார் செய்கின்ற சடங்குகளை, புறவினத்தார் பார்க்கிற நேரம், கால, நாள, நட்சத்திரம், இவைகளெல்லாம் நீ பார்க்கக்கூடாது. அதன் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனைத்தையும் உண்டாக்கும் போது நல்லதென்று கண்டார். அனைத்து திருப்தியாக படைச்சிருக்காரு. நீ எதையாவது நாள் நட்சத்திரம் பார்த்து இது கெட்ட நேரம், இது நல்ல நேரம்னு சொன்னின்னு வச்சுக்குவே, கடவுள் உனக்கு எல்லா நேரத்தையும் கெட்ட நேரமாக மாற்றிடுவார். பிரைஸ் தி லார்ட். அவர் நல்லதென்று கண்டதை நீ கெட்டது என்று எப்படி சொல்லுவாய்? சொல்லக்கூடாது. அதனால் என் அன்புக்குரியவர்களே, அந்த மக்கள் புறவினத்தா மக்களைப் போல, புறவின காரியங்களைப் போல இருக்கக்கூடியவர்களோடு ஒன்று சேர்ந்து அவர்களோடு பழகி அவங்க சொல்கிறதை கேட்டுக்கிட்டு நீயும் என்ன செய்யக்கூடாது, அது போல் செய்யக்கூடாது. இங்கே பாருங்களேன், யாரும் உங்களுக்கு கற்பிக்கிறதல்ல. திருச்சி போய் நல்ல விஷயங்களை தான் கற்பிக்கின்றன. கடவுளை பற்றி சொல்லுகிற ஊழியர்கள் நல்ல விஷயங்களை தான் சொல்கிறாங்க. இந்த வேதத்தில் இல்லாத யாரும் சொல்லலை. ஆனால் நீங்கள் திருப்படி தவறாக நடக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? நீ பக்கத்தில் இருக்கின்ற உன்னுடைய நண்பர்கள், புறவின சகோதரர்கள், யார் பேச்சையாவது எதையாவது உன்னை கேட்டுக்கொண்டு அதன் மேல் உன்னுடைய நாட்டத்தை வைக்கின்றாய். நீ அப்படி செய்யக்கூடாது.
அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். நீ எகிப்து தேசத்து மக்கள் செய்வதை போலவும் கானான் தேசத்து மக்கள் செய்வதை போலவும் நீ செய்யக்கூடாது. உனக்குன்னு ஆண்டவர் சட்டம் கொடுத்திருக்கிறார். இந்த வேதம் தான் அந்த சட்டம். வேதத்தில் இல்லாத ஒன்றுமே இல்லை. அதை படித்து அதை போல வாழ கற்றுக்கொள். வாசிங்க. அவர்களுடைய முறைமைகளை கைக்கொள்ளவும் வேண்டாம். நமது நீதி முறைகளின்படி நடந்து. எல்லாம் கவனிக்கணும், முக்கியமான வசனம். நமது நீதி நியாயத்தின்படி தீர்மானத்தின்படி நீங்கள் நடந்து நம்முடைய கட்டளைகளை நிறைவேற்றி, நம்மளுடைய கட்டளைகளை இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற கட்டளைகளை, பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிற கட்டளைகளின்படி நீ நடந்து நம்முடைய சட்ட நெறியின்படி ஒழுக கடவீர்களாக. பாருங்க, அவர் கொடுத்த சட்டத்தின்படி நடக்க கடவீர்களாக, வாழ கடவீர்களாக. இதுதான் அவர் கொடுக்கிறதுக்கு மேல நீ எதையுமே யோசிக்க கூடாது. நீயா எதையும் யோசிக்கக்கூடாது. அப்படி யோசித்தா என்ன நடக்குங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஆனால் நீங்கள் கடவுளை, பிதாவாகிய தேவனையும் சுதனாகிய கர்த்தரையும் பரிசுத்தாவியாகிய ஆண்டவரையும் இவர்கள் மூவரை நீங்கள் வணங்குகிறது உண்மையாக இருந்தால் இப்பொழுது கடவுள் சொல்லுகிற இந்த வேதத்தின்படி நீங்கள் நடக்கணும். இனி வருகிற நாட்களில் அவரை நம்பலைன்னு வச்சுங்களேன், நீங்கள் இந்த இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் அல்ல. நீங்கள் இதை கேட்க வேண்டிய அவசியம் அல்ல. நீ கட்டுப்பாடாக வாழணும் அவசியம் இல்லை. நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துகொள். கடவுளை நீ நம்புவாய் என்றால், கடவுளுடைய வார்த்தையை உனக்குள் வேணும் என்று நினைக்கிறாய் என்றால், அவருடைய பிரசனம் வேணும்னா, அவருடைய நன்மை வேணும்னா, நித்திய வாழ்வு உனக்கு வேணும்னா அவர் சொல்லுகிறபடி தான் நடக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிங்க. ஆண்டவராகிய நாமே உங்கள் கடவுள். நமது கட்டளைகளையும் நீதி நெறிகளையும் கைக்கொள்ள கடவீர்கள். அவைகளின்படி நடப்பவன் அவைகளால் வாழ்வு பெறுவான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவைகளின்படி வாழ்கிறவன் என்ன செய்வானா? வாழ்வு பெறுவான். என்ன செய்வானா? வாழ்வு பெறுவான். புரியுதா? வாழ்வு பெறுவானா என்ன? எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் வாழ தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் பிள்ளைகளே. வாழ தெரியல உங்களுக்கு. உனக்குள்ள ஒரு வட்டத்தை வச்சுக்கிற, அதுக்குள்ள ஒரு சில சட்டத்தை வச்சுக்கிற. நீ ஞானியை போல யோசிக்கிற. நீ மற்றவங்களுக்கு ஒரு 10 பேருக்கு ஆலோசனை சொல்கிறேன்ற பேரில் தீமையான காரியங்களை வழிநடத்துகின்றாய். நான் சொல்லுகிறேன், நாம் யோசிக்கவே தேவையில்லைங்க. ஒரு நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, புதுசாக சிந்திக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இருக்கிறவைகளை எடுத்து செயல்படுத்த வேண்டியது தான் நம்மளுடைய கடமை. ஆண்டவர் சொல்லியிருக்கார், என்னை போல வாழுங்கள். வாழ்ந்து காமிச்சிட்டார் ஆண்டவர். என்னை போல வாழுங்க. அதை விட்டுட்டு நீங்களாக எதையும் செய்யக்கூடாது. நீங்கள் வாழ்வு அடையணும். உன்னுடைய குடும்பம் சமாதானமாக இருக்கணும். உன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஒரு பெர்ஃபெக்டாக இருக்கணும் நீ நினச்சின்னா, நிச்சயம் சொல்லுகிறேன், கடவுளை உள்ளார்ந்து வைத்து கொண்டு அவர் சொல்லுகிறபடி நட. அப்பொழுது நீ வாழ்வடைவாய். பிரைஸ் தி லார்ட். 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 பாருங்க, எரேமியா 7ஆம் அதிகாரம் 3 வாசிங்க. 11 முடிய. ஜீசஸ். இஸ்ராயேலின் கடவுளும் சேனைகளின் ஆண்டவருமானவர் கூறுகிறார். வாசிங்க. உங்கள் வழிகளையும் செயல்களையும் செவ்வைப்படுத்திக் கொள்ளுங்கள், அப்போது இவ்விடத்தில் உங்களோடு குடியிருப்போம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்தி கொள்ளுங்கள். அப்பொழுது நான் என்ன செய்வேன்? உங்களுக்குள் குடிகொள்வேன், உங்களோடு நான் இருப்பேன் சொல்றார். எல்லாரும் அப்படியே கண்ணை மூடி ஒரு தடவை, அப்பா என் வழிகளையும் செயல்களையும் நான் சரி செய்ய விரும்புகிறேன்ப்பா. இன்னும் என்னென்னப்பா சரி பண்ணணும் எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரே. நான் கண்டிப்பாக நிச்சயம் அடுத்த முறை வரும்போது நீர் சொல்லுகிறபடியே நான் உன் பாதத்தில் பணிவேன் என்று ஒப்பு கொடுங்க. அந்த நேரத்தில் ஒப்பு கொடு. என்னுடைய வழிகளையும் செயல்களை நான் சீர்படுத்துவேன். திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. இஸ்ராயேலின் கடவுளும் சேனைகளின் ஆண்டவருமானவர் கூறுகிறார், உங்கள் வழிகளையும் செயல்களையும்
செவ்வைப்படுத்திக் கொள்ளுங்கள். செவ்வைப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுது இவ்விடத்தில் உங்களோடு குடியிருப்போம். உங்களோடு நாம் குடியிருப்போம். வாசிங்க. இது ஆண்டவருடைய கோயில், ஆண்டவருடைய கோயில், ஆண்டவருடைய கோயில் என்று சொல்லும் வஞ்சக வார்த்தைகளை நீங்கள் நம்ப வேண்டாம். பாருங்க, நிறைய பேர் அதுதான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஆண்டவருடைய ஆலயம், நான் கடவுளுடைய ஆலயம், கடவுள் கொடி கொடுக்குற இடம், நான் பரிசுத்தமாக தான் இருக்கேன் அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன் பாருங்க. அது மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா உங்களை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் தெரியும். நீ யார் என்பதை உன்னுடைய சிந்தனையிலே உன்னுடைய இருதயத்தில் வச்சுப்பாரு. அதுகிட்ட நீ மறைக்க முடியாது. நீ என்கிட்ட சொல்லலாம், பொய் சொல்லலாம். உன்னுடைய மனசாட்சிகிட்ட பொய் சொல்ல முடியுமா? முடியாது. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், அப்பா நான் பாவி ஆண்டவரே, ஆண்டவரே நான் இனி வருகிற நாட்களில் வழிகளையும் செயல்களையும் நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். சரியா? வாசிங்க. உங்களுடைய வழிகளையும் செயல்களையும் நீங்கள் உண்மையாகவே திருத்திக் கொண்டால் ஒருவனுக்கும் மற்றொருவனுக்கும் உண்டாகும் வழக்கில் உண்மையாகவே நீதி வழங்கினால், ஆண்டவர் சொல்றாரு, கவனமா கேளுங்க, நீங்கள் உண்மையாகவே உங்களை நீங்கள் திருத்திக் கொண்டால் ஒருவனுக்கும் மற்றவனுக்கும் உண்டாகும் வழக்கில் உண்மையாகவே நீதி வழங்கினால், வாசிங்க, அந்நியரையும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் நீங்கள் ஒடுக்காதிருந்தால், பாருங்க, அனாதைகளை கைம்பெண்களை, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, இன்னும் ஆழமாக உங்களுக்கு சொல்லணும்னா, மற்றவர்கள் உங்களோட தாழ்ந்தவர்களாக இருக்கிறாங்களா, அவங்கள ஏளனமாக ஒரு சிலர் பார்ப்பாங்க. இதோ இவெல்லாம் ஒரு ஆளா நம்மளுக்கு அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு மனநிலையில் நீ பார்க்கக்கூடாது யாரையும். கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும், முக்கியமாக இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் எல்லாம் கடவுளுடைய சாயல். ஏதோ சொல்லுது, மனிதன் யாருடைய சாயல்? கடவுளுடைய சாயல். அவனை நீங்கள் தரைக்குறவாகவே யாரையும் நினைக்கக்கூடாது. அது பணக்காரனாக இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் மதித்து நடக்க கற்றுக்கணும், கணம் பண்ண கற்றுக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுது, ஒருவருக்கொருவர் கணம் பண்ணுவதில் கருத்தாயிருங்கள். உங்களுக்கு மற்றவர்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள். ஏதோ ஒரு சில எப்படி சொல்கிறதுன்னா, ஒருத்தருக்கு ஒன்றுமே தெரியாது, அவர்களை ஏமாற்றி எப்படி பணம் சம்பாதிக்கலாம், இவர்கள் மூலமாக நம்மளுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும், இவர்களுக்குள்ளே இருந்து நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், இதுதான் வாழ்க்கை முறையாகவே இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட நிலை உங்களுக்கு வேண்டாம். கடவுள் அப்படிப்பட்ட நிலை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுகிறார். அந்த நிலை உனக்குள் இருக்கக்கூடாது. யாரை ஒடுக்கி அதில் ஒருத்தர் கெட்டு நீ வாழணும்னு நினைக்காத, அது உனக்கு தேவையில்லை. ஆண்டவர் அப்படிப்பட்ட வாழ்கிறவர்களை சொல்றார், அதுல இருந்து நீ வெளியே வந்துரு. மாசற்ற இரத்தத்தை இவ்விடத்தில் சிந்தாதிருந்தால், பாருங்க, மாசற்ற இரத்தத்தை, குற்றம் இல்லாத இரத்தத்தை, யாராவது ஒருத்தர் குற்றம் இல்லாத இரத்தத்தை நீங்கள் சிந்துவீர்கள் என்றால், நிச்சயம் நான் சொல்றேன், இன்னொருத்தர் மூலமாக உங்களுடைய இரத்தமும் சிந்தப்படும். நீ மற்றவன ரத்தத்தை சிந்துற அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க, மாசற்ற ரத்தத்தை சிந்துகிறவர்களை பற்றி பேசுகிறேன். அவருடைய ரத்தத்தை நீ சிந்துவா என்றால் உன்னுடைய ரத்தமும் இன்னொருவனால் சிந்தப்படும். அதனால் அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் செய்திருப்பீர்கள் என்றால் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேளுங்க. வாசிங்க. உங்களுக்கே தீமையாக வேற்று தெய்வங்களை பின்தொடராதிருந்தால், உங்கள் தந்தையருக்கு முற்காலத்தில் நாம் கொடுத்த இந்த நாட்டில் உங்களோடு என்றென்றும் குடியிருப்போம். நல்லா தெரிஞ்ச இந்த குளோரியா மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்க வேற, நான் அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன்லாம் என்ன செய்யக்கூடாது, புறவின கோயில்களுக்கு போகக்கூடாது, அந்த பக்கத்தை எட்டி கூட பார்க்கக்கூடாது. அங்கிட்ட என்ன செய்கிறார்களோ அதை உன்னுடைய வீட்டிலேயோ எந்த காரியங்களும் இருக்கக்கூடாது. பூசைக்கு போங்க, நன்மை வாங்க, அதுக்கு மேலே ஒரு பெரிய விஷயமே கிடையாது. உன்னுடைய தனிப்பட்ட ரூமில் ஜெபம் பண்ணு, வேதம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், வேதத்தை வாசி, இதுக்கு மேலே உனக்கு நன்மை செய்ய யாரும் கிடையாது. இதுக்கும் மேலே நீ யோசித்து எதையாவது ஒன்றை யோசித்து நான் அங்கே போனாத்தான் இங்கே போனாத்தான் யோசித்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நீ குளோரியா மினிஸ்ட்ரியே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு குளோரியா மினிஸ்ட்ரிக்கு தேவையில்லை. கடவுள் அருவருக்கிறார், அவர்களை அருவருக்கிறார். பாருங்க, ஒரு விஷயம் என்ன தெரியுமா, உண்மையின் தகப்பன் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
நீ வேற ஒரு இடத்துக்கு போனீன்னு வச்சுக்கவே, அங்கேயும் அவங்களுக்கு கடவுளாக கும்பிடணும். அங்கே நீ போய் அவங்களையே நீ தகப்பன் என்று சொல்லும்போது, இயேசுவையும் தகப்பன் சொன்ன, யார் உனக்கு உண்மையான தகப்பன்? ஆண்டவர் யோசிப்பார். இஸ்ரேல் மக்களை பார்த்தா தான் சொல்லுகிறார்கள், நான் உங்களை எவ்வாறு நடத்தினேன், எவ்வாறு நடத்தினேன். இதோ செங்கல்லை இரண்டாக பிளந்தேன், கட்டாந்தரையில் உங்களை நடக்க வைத்தேன். இதோ வனாந்தரத்தில் மன்னாவை கொண்டு போஷித்தேன். இதோ பாறையை பிளந்து தண்ணீரை கொடுத்தேன். ஆனால் மீண்டும் நீங்கள் ஒரு விக்கிரங்களை செய்து, இதோ இவையே என்னை எகிப்திலிருந்து அழைத்து வந்தது என்று சொல்லி கடவுளுக்கு எரிச்சல் மூட்டினார்கள். அது இஸ்ரேல் மக்கள். இஸ்ரேல் மக்கள் அதே போலதான் நீயும் செய்கிறாய். அதே போல உன்னுடைய குடும்பம் செய்து கொண்டிருக்கிறது. அதே போல உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் செய்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், நீ அவ்வாறு செய்யக்கூடாது, செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. ஒரே தெய்வம், ஒரே தெய்வம், அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, அவ்வளவுதான். இதுக்கு மேல யாராவது ஏதாவது ஒன்று சொல்லுகிறார் என்றால், இதோ இவர் எனக்கு சரி பண்றாரு, அவர் எனக்கு சரி பண்றாருன்னு சொன்னார், அவர் உன்னை சொல்ல விரும்பவில்லை. அவருக்கு நிகராக நீ யாதொன்றை வைக்கக்கூடாது, யாரொன்றை வைக்கக்கூடாது. அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான். அவர் அனாதி தேவன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவர் அனாதி தேவன். அவருக்கு நிகர் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது, யாரும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. ஆனால் இதோ உங்களுக்கு பயன் தராத பொய் வார்த்தைகளை நம்புகின்றீர்கள். களவு, கொலை, விபச்சாரம், பொய்யானை, பாகாலுக்கு வழிபாடு, நீங்கள் அறியாத வேற்று தெய்வங்களை தொழுதல், இவற்றையெல்லாம் செய்துவிட்டு நீங்கள் இங்கு வந்து நம் பெயரால் வழங்கப்படும் இவ்வீட்டில் நம்மு நிலையில் நின்று கொண்டு நாங்கள் விடுதலை பெற்றோம் என்று சொல்லுகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இது உங்களுக்கு பயன் தராத பொய் வார்த்தைகளை நம்புகிறீர்கள். யாராவது ஏதாவது சொன்னால் உடனே என்ன செய்யக்கூடாது, இன்றைக்கி நம்பக்கூடாது. முட்டாள் தான் உடனே ஏதாவது ஒன்று சொன்னால் நம்பிட்டு உடனே அதை செய்வாங்க. அதை ஏன் என்ன எதுலாம் என்ன செய்ய மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க. ஆனால் பாருங்கள், கடவுளுடைய பிள்ளைகள் ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னு வை, இது இப்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு வை, அதை பல தடவை யோசிப்பாங்க. ஏன்னா அது செய்கிறது கஷ்டம். ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறது கஷ்டம். பாவ மன்னிப்பு கேளுங்கிறதுனா பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு கஷ்டம். ஆனால் இதுவே ஒரு புறவினத்தக்காரங்க எதையாவது ஒன்று சொல்லும்போது அதை உடனே கிட்டத்தட்ட ஒரு 20,000, 30,000, 50,000 லட்சங்களோட செலவு பண்ணி என்ன செய்கிறாங்க, அதை போய் செய்துவிட்டு வருகிறார்கள், செய்துவிட்டு வருகிறார்கள். ஆமென். அன்புக்குரியவர்களே, பொய்யான காரியங்களை எடுத்தோட்டி நம்பாதீங்க, பொய்யான காரியங்களை நம்பாதீங்க. எந்த காரியங்களாக சரி, உன் தொழிலாக இருக்கட்டும், உன்னுடைய குடும்ப சார்ந்த காரியங்களாக இருக்கட்டும், உன் குடும்பத்தில் சொந்தமாக யூஸ் பண்ணுற சில காரியங்களாக இருக்கட்டும், ஓன் காரியங்களாக இருந்தாலும் நீ அவைகளை உடனடியாக நம்பாதே. வேதம் சொல்லுது என்ன தெரியுமா, ஒரு விஷயத்தை நீ யோசித்து செய்வாய் என்றால் அதை தவறாகவே செஞ்சிட்டிங்கன்னா கூட வருத்தப்பட மாட்டேன். ஒரு விஷயத்தை நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்ட, ஆனால் யோசிக்காமல் செஞ்சிங்கன்னா இன்னும் நம்ம யோசித்தோம்னா இன்னும் பெட்டராக செஞ்சுருக்கலாமே, இன்னும் பெருசாக செஞ்சுருக்கலாமேன்னு யோசிப்பேன். அதனால் நீ நல்லது செய்கிறதா இருந்தாலும் சரி, கெட்டது செய்கிறதா இருந்தாலும் சரி, முதல்ல யோசித்து பிளான் பண்ணி எல்லாத்தையும் செய்யுங்க. அதான் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, களவு. இந்த களவுங்கிறது என்ன? நீங்கள் நினைக்கிறீங்க ஏதோ ஒரு வீட்டில் போய் மேலே ஏறி குதித்து அதை எடுத்துகிட்டு வர்றது தான் களவு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறா, உன் வாயினுள் செல்வது உன்னை தீட்டுப்படுத்தாது, உள்ளத்திலிருந்து வெளிவருவது தான் என்ன செய்து உன்னைய தீட்டுப்படுத்துகிறது. இந்த களவு உனக்குள்ளேருந்து வரக்கூடாது. ஒன்றும் இல்லை, இன்னொருத்தன் பொருளை அபகரிக்கணும்னு நினைக்கக்கூடாது. இதோ இந்த பொருள் எனக்கு வேணும்னு நினைக்கக்கூடாது. கடவுள் எல்லாவற்றுக்கும் மேலே நம்மளை உயர்வாக தான் வைத்திருக்கிறார் என்று நினைப்பு உனக்குள்ளே இருக்கணும். ஐயோ நம்மள்கிட்ட இது இல்லை என்று ஒரு கவலை கூட உனக்குள்ளே வரக்கூடாது. அது கூட திருடுதான். இதோ ஒன்றிடத்தில் பணம் நிறைய வச்சிருக்க, யாராவது ஏழைகளுக்கு நீ உதவி செய்யலைன்னு வச்சுக்க, அதுவும் திருடுதான். நீ உழைப்பின் பயனில் ஏதாவது ஒரு பங்கை கடவுளுக்கு கொடுக்கலைன்னு வச்சுக்குவே, அதுவும் ஒரு திருடுதான். உனக்கு மனசு வரல, இல்லை மனசு வரணும் இல்லை,
பாருங்கள், முக்கியமாக அந்த பெண்களுக்கு அடுத்த வீட்டில் என்ன இருக்கிறதோ அதை விட நம்மளும் பெரிய ஆளாக இருக்கணும், பெருமையாக இருக்கணும், பெரிய ஒரு நிலையாக இருக்கணும். அது அதிகமாக இருக்கின்றது. நானும் சொல்லுகிறேன், உங்களுக்கு எதுவுமே வேணாம், இருக்கிறது போதும். ஏன்னா உங்களுக்கு கீழே நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள யோசித்து பாருங்க. உங்களை பற்றி யோசிக்கிறீர்களே, ஒரு டம்ளர், ஒரு சிலுவர் டம்ளரில் கூட தண்ணி குடிக்க முடியாத நிலையில் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே. ஆண்டவர் உயர்வை தானே வச்சிருக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட கேட்பேன், பாய் பிள்ளைகளுக்கு எதையாவது உனக்கு கொடுங்கப்பா அப்படின்னு. நான் கொடுத்துக்கிட்டு தான்டா இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அவனுக்கு தக்க பலனை ஆண்டவர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒருவன் பாலைவனத்தில் வெறுங்காலோடு நடந்து கொண்டிருந்தானா. பிரைஸ்லா, ஹல்லேலூயா, நல்லா கவனிங்க. வெறுங்காலோட எப்படி சொல்ற, மொட்டை வெயிலில் நடந்து போய் கொண்டிருந்தான், செருப்பு இல்லாமல். அங்கிட்டிருந்து ஒருவன் பயணியாக ஒரு குதிரையில் ஒருவன் வந்திருக்கிறான். அவன் வரும்போதே கொடையை பிடிச்சிட்டு வந்திருக்கிறான் குதிரை வண்டியிலே. அப்போ அந்த குதிரை வண்டியில் வந்தவனை நிப்பாட்டி, ஐயா எனக்கு கால் ரொம்ப சுடுது, பாலைவனத்தை நீங்கள் குதிரையில் தானே போகிறீங்க, எனக்கு அந்த செருப்பை மட்டும் கொடுங்க, உங்கள் செருப்பை நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு. அவனும் இறக்கப்பட்டு என்ன செஞ்சுட்டானா, செருப்பை கழட்டி கொடுத்துட்டானா. சரிப்பா போட்டுக்கப்பா. ஐயா ரொம்ப வெயில் அடிக்குது, நீங்கள் வச்சுருக்கீங்க கொடுங்க, கொடை வச்சுருக்கீங்க, குதிரையில் தானே போகிறீங்க, அந்த கொடையும் கொடுங்கய்யா அப்படின்னு. சரி ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னு கேட்குறான். சரி இந்த கொடையும் பிடிடா அப்படின்னு. திருப்படியும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறேன், என்ன ஐயா நான் போயிட்டு வரேன். இல்லைங்கய்யா ஒரு நிமிஷம், ஐயா ரொம்ப எனக்கு நடக்கிறது கஷ்டமாக இருக்குது, உங்கள் குதிரையை என்ன செய்யுங்க எனக்கு கொடுங்க. அவன் சாட்டை எடுத்து ஒரு 4 அடி போட்டு போடாமுனுக்க அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டானான். அதுபோல் நம்மளுடைய மக்கள் ஆண்டவர்கிட்ட ஒரு சில காரியங்களை கேட்கும்போது ஆண்டவர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. கடைசியில் எப்படி சொல்கிறது, கடவுள் விரும்பாத காரியங்களையும் அவர்கள் கேட்கும்போது என்ன செய்ய முடியும்? உன்னுடைய நிலைக்கு ஏற்றது போல ஆண்டவர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனால் நீ பேராசைப்படு, மற்றவர்கள் இருக்கிறத நம்மளும் பிடுங்கணும்னு நினைக்கும் போது அது எப்படி இருக்கிறது? அவனுக்கு இந்த குதிரையை கொடுத்துட்டு அவரும் நடந்து போவாரா? அதுக்கு அவன் சொல்லுகிறான் உதாரணம் என்ன தெரியுமா, ஒருவேளை நான் கேட்டு இருந்தால் நீங்கள் கொடுத்துருப்பீங்களோ என்னமோன்னு என்னுடைய உள்ளுணர்வு எப்போயாவது குற்றப்படுத்தக்கூடாது என்பதற்காக நான் கேட்டேன். ஒருவேளை குதிரையை கேட்டு நாம் கொடுத்துருப்பாரு, நம்ம தான் கஷ்டப்பட்டு நடந்து வரோமோ, கொடையை கொடுத்தாரு, செருப்பை கொடுத்தாரு, குதிரையும் கொடுத்துருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கக்கூடாது, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு. அப்புறமேலு தான் கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்வோம், திருப்பி இருக்கிறத பற்றி வாழ்வோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா அன்புக்குரிய முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க, கடவுள் உங்களுக்கு கொடுக்குறவர்களாகவே வைப்பார். நீங்கள் கொடுக்குறவர்களாக தான் இருக்கிறீங்க. ஒன்றும் நம்ம பெரிய எப்படி சொல்ல வர்ற பட்னி பசியோடு வாழ்கிறது இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் இருக்குது. ஒரு நாட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லையா, தண்ணியெல்லாம் வறட்சி. பெட்ரோல் பேங்க் எப்படி இருக்குது, பெட்ரோல் டேங்கு அது மாதிரி பெட்ரோல் பங்கில் போய் தண்ணி பிடிக்கிறது மாதிரி, பெட்ரோல் வாங்குற மாதிரி தண்ணி பிடிக்கணுமா. 1 லிட்ரு இவ்வளவு 20 ரூபா 30 ரூபா அப்படின்னு சொல்லி ஏழை மக்கள் கூட அப்படித்தான் செய்யணுமா. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நாம் அப்படி இல்லையே. கடவுள் ஒரு மேலான ஒரு நிலையை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்கிறது? அதனால் என் அன்புக்குரியவர்களே, இருக்கிற நிலை போதும் என்ற மனமே தகும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் நீங்கள் எல்லாவற்றிலும் போதும் நினைங்க. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு என்ன செய்யாதீங்க, ஆசைப்படாதாங்க. கொலை, என் அன்புக்குரியவர்களே, ஒரு கத்தி எடுத்து ஒருத்தனை குத்துறது தான் கொலை இல்லை. கத்தி எடுத்து ஒருத்தனை குத்துறது தான் கொலைன்று கிடையாது. ஒருவனை கொலை செய்ய நீ நினைத்தாலே அது கொலை தான். ஒருத்தனை நீ கொலை செய்யணும்னு நினைச்சாலே கொலை தான். பாருங்கள், எத்தனை பேர் நினச்சி பாருங்கள், மைண்டில் கணவரை எத்தனை பேர் கொல்லணும்னு நினச்சிருப்பீங்க, கணவன் எத்தனை பேர் மனைவி அவளை போட்டு தள்ளணும்னா நினச்சிருப்பீங்க. யோசித்து பாருங்கள், அதெல்லாம் கொலை, இதெல்லாம் பாவம் வேதம் சொல்லுகிறது. உன்னுடைய சிந்தனையில் அப்படி வரக்கூடாது. ஏதோ ஒரு சின்ன சண்டை வருதா உடனே கொலை பண்ணணும்டா அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. அந்த காட்சியெல்லாம் உங்களுக்குள்ளே வரக்கூடாது. மனதிற்குள்ளாக வந்தால் அது பாவம். அதனால் அப்படிப்பட்ட மனநிலை இனிமேல் வராதிருக்கட்டும். உபச்சாரம்,
என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்களை எச்சையோடு நீ பார்த்தாலே பாவம். பாவம் பாவம். கண்ணில் பார்த்தீனாவே நசியுது, பாவம். 2 பார்வைகள் உண்டுங்க. 1 நன்மையான பார்வை, 2 கெட்ட பார்வை. நம்மள்ட்ட என்ன பார்வை இருக்கு? நல்ல பார்வை இருக்கா, கெட்ட பார்வை இருக்கா? கொஞ்சம் யோசிங்க. வாலிப பிள்ளைகள் யோசிங்க. என்ன பார்வையோடு உட்காந்துருக்கிறீங்க? எதை உற்று நோக்குறீங்க? நம்ம எதை பார்த்தாலும் தவறாகவே இருக்குது. நான் நிறைய என்னுடைய ஊழியத்தில் நிறைய வாலிப பிள்ளைகள்கிட்ட பார்க்கக்கூடிய விஷயம் இந்த கண் எச்சை, காம குரோதம். இதை நான் பார்த்து வெறுத்துட்டேன். இதுக்கு முடிவே இல்லையா அப்படின்னு கூட ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டேன். ஆனால் பிள்ளைகள் அதிலிருந்து வருவதற்கு மனதில்லை. வருவதாக இருந்தாலும் உங்களுடைய சுற்றி இருக்கிற சமூகம், உங்களுக்கு இருக்கக்கூடிய அது எப்படி சொல்லி நீங்கள் வாழக்கூடிய முறைகள் உங்களை விடுகிறதாகவே இல்லை. அதனால் என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் முதல்ல இந்த உபச்சாரங்கிறது வரக்கூடாது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, இந்த உடல் கடவுளுடைய ஆலயம். இந்த உடல் கடவுளுடைய ஆலயம். இந்த உடலோடு வேறொரு உடலை நீங்கள் இணைக்கும்போது, சிந்தனையில் நினைக்கும்போது, இல்லை சாதாரணமாகவே நினைக்கும்போது, அது கடவுளுடைய வேதத்தின்படி வேசியின் அவயங்களாக மாறிவிடுகின்றன, தீட்டான அவயங்களாகி மாறிவிடுகின்றன. நாளைக்கு எப்படி கடவுள் உன்னை பிளஸ் பண்ண முடியும்? எப்படி கடவுளுடைய ஆவி உனக்குள்ள செயலாக்க முடியும்? இப்பெல்லாம் இருக்கக்கூடாது. என் அன்புக்குரியவர்களே, அப்படி ஏதாவது ஒரு இருக்கும் என்றால் இப்பொழுதே ஆண்டவரிடத்தில் மனமாறிக்க. வாலிப பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுதே அதுபோல ஏதோ ஒரு சிந்தனை உனக்குள் இருக்கும் என்றால், இப்பொழுதே அந்த உபச்சாரம் என்ற அந்த காமம், காதல், மோகம் இவைகளெல்லாம் இருக்கும் என்றால், இதெல்லாம் விபச்சாரத்தில் வரும். மாறிக்குங்க. ஒரே ஒருத்தரை தான் நீங்கள் அன்பு செய்யணும், அவர் இயேசு கிறிஸ்து. அவருக்கு நிகர நீ எதை ஒன்றையும் வைத்தாய் என்றால் உன்னை விட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 பொய்யானை எதுக்கு எடுத்தாலும் ஒரு சிலர் சத்தியம் பண்ணுவாங்க. நான் சொல்கிறேன், நீ சத்தியம் பண்ணுன்னு வச்சுக்கவே, கடைசி நாயில் நியாயத்திற்குள்ள நிற்க வைக்கப்படுவாய். எனக்கு தெரிந்து நம் சாதாரணமாக வாயில் வாக்கு கொடுக்குறோம் பாருங்க, சாதாரண செய்கிறேன்னு சொல்கிறோம் பாருங்க, அதை கூட ஆண்டவர் கேட்பாராம். முதல்ல கடவுள் நியாயஸ்தானத்தில் வந்து உட்காரும் பொழுது உனக்கு தண்டனை கொடுக்குற முதல் அந்த பேப்பர் என்ன தெரியுமா? உன் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கு தான் அந்த பதில் கொடுப்பாராம். அந்த வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைக்கு தீர்ப்பு. அதனால தான் ஆண்டவர் சொல்ற, உன்னுடைய வாயின் வார்த்தை பெருசாக இருக்க வேணாம், நிறைய பேசணும்னு நினைக்க வேணாம், நிறைய பதில்களுக்கு சுருக்கமான பதிலாக இருக்க கடவதாக ஆண்டவருடைய வேதம் சொல்லுது. உன் நாவின் வார்த்தை கவனமாய்க்கு, நல்லா பேசுகிறத ஞானமாக பேச கற்றுக்க, யாரையும் புண்படும்படி பேசாத, முக்கியமாக சத்தியம் பண்ணுறேன்னு சொல்லி எதுக்காகவும் சத்தியம் பண்ணாது. சத்தியம் பண்ணினால் நிச்சயம் ஒரு நாள் நீ நியாயஸ்தானத்தில் நிற்க வைக்கப்படுவாய்ங்கிறத மறந்து போகாதே. யாருக்கும் முடிஞ்சால் செய்கிறேன்னா செஞ்சிடணும். இல்லையா, ஐயா என்னால் செய்யத்தான் முடியும், நான் செஞ்சாதான் செய்வேன், செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லு. யார்கிட்ட நீ இப்போ உண்மையை நிரூபிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அதை பற்றி கேட்காதீங்கன்னு முடிச்சிடு, அவ்வளோதான். குற்றப்படுத்தக்கூடாது. எந்த காரியங்களில் நிலையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். பாகாலுக்கு வழிபாடுன்னா என்னத்தை சொல்கிறது? பொருள் ஆசை விக்கிரகம்னு சொல்லப்படுகிறது. அந்நிய விக்கிரகங்களும் அதுக்குள்ளே வரும். இன்னும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு சில பேரில் பதவி வெறி. நான் பெரிய ஆளாகணும், பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், அதெல்லாம் இந்த விக்கிரக வழிபாடில் தான் வரும். இங்கே பாருங்களேன், முயற்சி எடுங்க, அதுக்குண்டான உழைப்பு எடுங்க, அதுக்குண்டான பலனை எதிர்பாருங்க. தவறு கிடையாது. ஆனால் நடக்காத ஒன்றை நடக்கணும்னு நினைக்காதீங்க. என்னைய பொறுத்தளவுக்கு நீ பல கோடிகளை வைத்து நரகத்துக்கு போவதை விட பணமே இல்லாமல் தரித்திர வாழ்க்கை வாழ்ந்து பரலோகத்துக்கு போவதே மேல். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
பரலோகத்துக்கு போகணும், அதான் நம்மளுடைய நோக்கம், அதுதான் பிறப்பின் நோக்கம். உன் தாயின் கருவறையில் அதுக்காக தான் நீ உருவாக்கப்பட்டிருக்க. பரலோகத்துக்கு போகணும்னு நினை. பணத்தை வச்சு நீ ஒன்றும் செய்ய முடியாது. பணத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. நீ அதை விலை கொடுத்து பரலோகத்தை வாங்க முடியுமா? நரகத்தை தான் நீ வாங்கி கொண்டு இருக்கின்றாய். என்னையை பொறுத்த அளவுக்குங்க, இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வச்சுக்கிட்டா முதல்ல கடவுளுடைய வேலையை செய்யுங்க. எவ்வளோ முடியுமோ கடவுளுக்காக செலவு பண்ணுங்க. அவருடைய ஊழியத்தை செய்யுங்க. உங்களை சுற்று வட்டாரத்தில் கடவுளை பற்றி சொல்லுவதற்காக செய்யுங்க. ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எங்களுக்கெல்லாம் பெரியது ஒரு வருமானம் கிடையாது. சாதாரண இந்த பசங்கள்லாம் இருக்கிறாங்க, எனக்கு வரக்கூடிய அப்போல்லாம் ஒரு 300 ரூபா 400 ரூபா அவ்வளோதான் ஒரு நாளைக்கு செலவு. அதையும் கொண்டு போய் பேக்கரி கூட்டிகிட்டு போவோம், வேணுங்கிறத சாப்பிடுங்க, டீ குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அவர்களுக்கு கடவுளை பற்றி சொல்லுவோம், அவ்வளோதான். இன்றைக்கி இவ்வளோ பெரிய நிகழ்வாய் வந்து நிற்கிறது. நீங்களும் அவ்வாறு செய்யுங்க. பெரிய ஒரு நிகழ்வு ஆண்டவர் உருவாக்குவார். கடவுளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கும் போது மட்டும் உங்களுடைய மனசு வேதனைப்படவே கூடாது. ஐயோ நம்ம எதுக்காக கொடுக்குறோம்? நான் சொல்கிறேன், நீ மற்றவர்களுக்கு எவ்வளவோ காரியங்களை செலவு பண்ணியிருப்பான், ஆனால் கடவுளுடைய காரியங்களை செய்கிறதுக்காக செலவு பண்ணுறவாரு அது உன்னுடைய வாழ்க்கை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைக்கப்படும். ஆண்டவர் எனக்கா நீ எதை செய்தாலும் 1000 மடங்கு 100 பெற்றுக்கொள்வாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்மளுக்கு மனசு வராது. பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், ஹalleluya, 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 ஹalleluya. மனசு வராது. அதனால் என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய இருதயமே உங்களுக்கு பெரியது ஒரு விக்கிரமாக இருக்கிறது. தீமையான காரியங்களை சிந்திக்க வைக்கின்றது. தீமையான காரியங்கள் உங்களுக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வர வைக்கின்றது. முதல்ல அதை சரி பண்ணுங்க. நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, இயேசு கிறிஸ்துவுக்கு நிகராக நீங்கள் யாரையும் வைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட பாகால் தெய்வமில் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அவைகளுக்கு இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் இடம் இருக்கக்கூடாது. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. மரணமே வந்தாலும் ஜீவனை இழந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் கடவுள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே கடவுள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே கடவுள். அவர் ஒருவர் மட்டுமே என்னை மீட்க முடியும். அவர் ஒருவர் மட்டுமே என்னை மீட்க முடியும். அவர் ஒருவர் மட்டுமே எனக்கு ஒத்தாசை செய்ய முடியும். அவர் ஒருவர் மட்டுமே எனக்கு ஒத்தாசை செய்ய முடியும். வேற இந்த உலகத்துல யாரும் எனக்கு செய்ய முடியாது. வேறு எந்த யாரும் எனக்கு எதுவும் செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் ஒரு விஷயத்தை ஆழமா சொல்லுவாரு, நான் கொடுக்கிற சமாதானத்தை உன்னிடத்திலிருந்து யாரும் எடுக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மற்றவங்க ஏதாவது ஒரு செஞ்சாங்கன்னு வச்சுங்களேன், அது அப்படியே போயிடும் காத்தோட காத்தா. ஆனா கடவுள் சொல்லுகிறா, நான் கொடுக்கிற சமாதானத்தை உன்னிலிருந்து எவனும் எடுக்கான். நான் கொடுக்கிற அந்த ஜீவ தண்ணீரை குடிக்கின்றவன் தாகமே ஏற்படாதான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. அதனால் என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய இருதயத்தை முற்றிலுமாக மாற்றிக்கொள்ளுங்கள். என் ஆண்டவர் பெரிதான காரியங்களை செய்வார். நீங்கள் அறியாத வேற்று தெய்வங்களை தொழுதல் இவற்றையெல்லாம் செய்துவிட்டு நீங்கள் இங்கு வந்து நம் பெயரால் வழங்கப்படும் வீட்டில் நம் முன்னில் நின்று கொண்டு நாங்கள் விடுதலை பெற்றோம் என்று சொல்லுகிறீர்கள். நிறைய பேர் அப்படிதான். நிறைய காரியங்களை செஞ்சுட்டு கடவுள் செஞ்சாருன்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. கடவுள் செய்ததை கடவுள் செய்தார் என்று சொல். மற்ற காரியங்களை செய்ததை கடவுளோடு ஒப்பிடக்கூடாது. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா சொல்கிறேன், நீ கடவுளுடைய பேரை வீணாக சொல்லவே கூடாது. எதுக்கு எடுத்தாலும் ஒரு இயேசுனர் பேரை சொல்கிறது, எதுக்கு எடுத்தாலும் கடவுளுடைய பெயர்களை நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் கணக்கு கொடுக்கணும். ஒருவன் நல்வழிப்படுத்த சொல்லு, கடவுளுடைய பேரை யூஸ் பண்ணு. ஒருத்தன் கெட்டு போகிறதற்கும் இல்லை நீ நல்லவன் என்பதை காண்பிப்பதற்கும் நீ இயேசுவின் பேரை சொல்லுவதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. அது 2வது கட்டளைக்கு விரோதமான பாவமாயிரும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னாப்பா, நம்மளுடைய மக்களுக்கு 10 கட்டளையே தெரியலப்பா. என் அன்புக்குரியவர்களே, முதல்ல வேதத்தை எடுத்து வாசிங்க. முக்கியமாக ஊழியம் செய்கிற பிரதர்ஸு, ஊழியம் பார்க்கின்ற சகோதரியர்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா முதல்ல இந்த 10 கட்டளையில் சொல்லி கொடுங்க. முடிஞ்சால் அவங்க வீட்டில் எழுதி ஒட்ட சொல்லுங்கள் 10 கட்டளைகளை. அந்த கட்டளையில் தெரிஞ்சால் தானே நம்ம வாழ முடியும். கட்டளையே தெரியலனா எப்படி கடவுளுக்கு உண்மையாக வாழ முடியும்? அதனால் என் அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லாதிருங்கள். வாசிங்க. சொல்லிக்கொண்டு தொடர்ந்து அதே அருவருப்பான செயல்களை செய்கிறீர்கள். என் பெயரால் குறிக்கப்படும் இந்த வீடு உங்கள் கண்களுக்கு
கள்ளர் குகையாய் தோன்றுகிறதோ. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 ஆண்டவர் சொல்றாரு, அதை செய்து கொண்டு மீண்டும் மீண்டும் அவருக்கு என்ன செய்றீங்க? அருவருப்பான காரியத்தை செய்கிறீங்க. இப்போ எத்தனை பேர் வீட்டுக்கு போயிட்டு இங்கே கேட்குறீங்க, வாலிப பிள்ளையெல்லாம் கேட்குறீங்க, எத்தனை பேர் இதை கேட்டு செயலாக்க போகிறீங்க, வாழ போகிறீங்க? நான் நிச்சயம் சொல்கிறேன், இதில் பாதி பேர் செய்ய மாட்டீங்க, பாதி பேர் முயற்சி பண்ணுவீங்க, காவாசி பேர் அது தொடர்ந்து செய்வீங்க. அதுலேயும் ஒரு 6 மாதம் போச்சுன்னு வச்சுக்கோங்க, மொத்தத்துக்கு யாருமே செய்ய மாட்டீங்க. உண்மைதானே? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் உண்மையாக அடுத்த வருடம் வரும் வரை நான் உண்மையாக நீங்கள் சொல்ற போதித்த இந்த வார்த்தைகளை, வேத வசனங்களை நான் உயிர் மூச்சை போல கடைபிடிப்பேன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சத்தத்தையே காண எனக்கு சொல்லுங்க. முடியும். சொல்லுங்கப்பா முடியும். சும்மனாச்சிக்கு சொல்லுங்க. முடியும், முடியும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 அதனால என் அன்புக்குரியவர்களே, ஒரு விஷயத்தை இங்கே பாருங்களேன், செய்யணும் செய்யணும் செய்யணும்னு நினைங்க. எப்படி பாவத்தை செய்யணும் செய்யணும்னு செஞ்சு நினச்சிக்கிட்டே செஞ்சு போடுறீங்க, அதே போல் கடவுளுடைய காரியங்களையும் செய்யணும் 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 செய்யணும்னு சொல்லி செய்யுங்க, செய்யுங்க, கற்றுக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை இங்கே பாருங்களேன், என்னுடைய கையில் இல்லை, ஊழியக்காரன் கையில் இல்லை, யார் கையிலையுமே இல்லை, கடவுள் கையிலையும் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்குங்க, உங்களுடைய வாழ்க்கையை உங்கள் கையில் கொடுத்துருக்காரு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். யார் கையில் கொடுத்துருக்காரு? அதை நன்மை தீமை அறிகிற காரியங்கள் உன் கையில் கொடுத்துருக்கிறார். நீ நன்மை எடுக்கிறதா இருந்தால் நன்மையை சார்ந்து கொள்வாய், தீமையை எடுத்துக்கொள்வாய் என்றால் தீமையை சார்ந்து கொள்வார். கடவுள் உன்கிட்ட வந்து சும்மா சொல்லிகிட்டே இருக்க மாட்டார். அவர் சொல்லிட்டார், அவ்வளோதான். மகனே இப்படி செஞ்சால் இது மாதிரி நடக்கும் உனக்கு. நீ அதை விட்டுட்டு தீமையான காரியத்தை நோங்கினால் எப்படி நடக்கும்? எதை தேர்ந்து கொள்கிறாயோ தேர்ந்து கொள். ஆனால் எப்படி சொல்கிறதுனா, கடவுள் மேலே ஈர்ப்பு இருக்கிறது உண்மைதான். ஆனால் அதை காட்டிலும் இந்த உலகத்தின் மீதும் உலக காரியங்கள் மீதும் அதிகப்படியான ஈர்ப்பு இருக்குது. ஏன் 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 ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சுற்றிக்கிட்டே இருப்பேன் வண்டியில். எப்படியாவது சும்மையாவது திண்டுக்கல்ல ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை சுற்றிடுவேன், வண்டியிலே சுற்றிக்கிட்டே இருப்போம். எதுக்கு சுற்றுறோம்னே எனக்கு தெரியாது. இப்போ ஆண்டவர் சொன்னார், மகனே முதல்ல சுற்றுறதை நிப்பாட்டு. நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து அது போல இருக்கணும்னு நினைக்கிற, முதல்ல உன் பார்வையை எங்கேயும் திருப்பாத, முதல்ல ஒரு ரூமுக்குள்ளே போ, ஜெபம் பண்ணு, வேற எதை பற்றி பார்க்காத. அதுக்கப்புறம்தான் சில விஷயங்களை என் கண்களை பதிய வைப்பதை குறைத்தேன். அதுக்கப்புறம் தான் சில விஷயங்கள் ஆசைகள் குறைந்தன. நீங்கள் எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டு தெருவில் ஒரு 10 தடவை போக வர 10 வீட்டுக்குள்ளே போக வர 10 பேர்த்திட்ட பேச வரனா அந்த தாட்டு தான் இருக்கும் உங்களுக்கு, அந்த தாட்டு தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் பொழுதுனிக்கு கடவுளை பற்றி பேச போகிறதில்ல. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பொழுதுனிக்கு கடவுளை பற்றி மட்டுமா பேசுவீங்க? பக்கத்து வீட்டில் என்ன நடக்குன்னு பேச போகிறீங்க, எதிர்த்த வீட்டில் என்ன நடக்க போகுதுன்னு பேசுவீங்க, அங்கே என்ன நடந்துச்சுன்னு பேச போகிறீங்க. இந்த பேச்சுக்களெல்லாம் குறைங்க. முதல்ல குறைச்சிங்கனாவே எல்லாமே சரியாகிவிடும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 வாசிங்க. இதோ நாமே நேரில் பார்த்தோம் என்கிறார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். நாமே நேரில் பார்த்தோம், நாமே நேரில் பார்த்தோம். நீ யார்ட்டையும் எதுவும் சொல்ல முடியாது. நான் ஏன்ட்ட வேணா நீங்கள் என்ன சொல்லலாம், அப்படிலாம் கிடையாது பிரதர், அப்படிலாம் கிடையாது, நான் அப்படி கிடையாதுன்னு சொல்லலாம். ஆனால் கடவுள் வந்து நின்றால் நீ சொல்ல முடியுமா? ஏன்னா நியாயம் தீர்க்க போகிறது அவரு, நியாயம் தீர்க்க போகிறது அவரு, நியாயம் தீர்க்க போகிறது அவரு. அவர்கிட்ட நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்? என்ன பதில் சொல்ல போகிறாய்? என்ன பதில் சொல்ல போகின்றாய்? என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உலகமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமென். அதனால உங்களுடைய வாழ்க்கையை முதல்ல என்னென்னத்தை திருத்தணுமோ திருத்துங்க. உங்களுடைய சிந்தனைகள் மாறட்டும், உங்களுடைய இருதயம் மாறட்டும். பாருங்க, அதே அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் 21 வாசிங்க. கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இஸ்ராயேலின் கடவுளாகிய
சேனைகளின் ஆண்டவர் கூறுகிறார். இஸ்ரவேலின் கடவுள் சேனைகளின் ஆண்டவர் கூறுகிறார், உங்கள் தகன பலிகளை மற்ற பலிகளோடு சேர்த்து அவற்றின் இறைச்சியை நீங்களே புசியுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றார், நீ செய்கிற பலிய நீயே அவற்றோடு நீ வீட்டில் செய்கிறதை சேர்த்து வச்சு மொத்தமாக நீ என்ன செய்ய, சாப்பிட்டுக்க சாப்பிட்டுக்க. ஏன் அப்படி சொல்றாருன்னா, உங்கள் முன்னோரை எகிப்து நாட்டிலிருந்து விடுவித்த போது நமக்கு தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் செலுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு நாம் சொல்லவும் இல்லை, கற்பிக்கவும் இல்லை. ஆனால் நாம் அவர்களுக்கு கொடுத்த கட்டளை இதுவே. நல்லா கவனிங்க. ஏதோ பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் சொன்னார், நிறைய எப்படி சொல்ற காணிக்கையா ஆடு மாடு புறா குஞ்சுகள் இவைகளெல்லாம் பலியாக கொடுப்பாங்க. அதே இதுதான் இங்கேயும் சொல்கிறாங்க, நீ அவைகளெல்லாம் நீ கொண்டு வர்றது நீயே கொண்டுட்டு போய் சாப்பிடு, எனக்கிட்ட கொண்டுட்டு வராத. அதை நான் உன்ட்ட சொன்னேன்னா, இந்த பாவத்திற்கு நீ காளையை செலுத்து, இந்த பாவத்திற்கு ஆடை செலுத்து, இதை செலுத்து அதை செலுத்துன்னு சொன்னேன்னா இல்லை. ஆனால் நான் என்ன சொன்னேங்கிறத கவனி கவனி. ஆண்டவர் சொல்றார், நாம் அவர்களுக்கு கொடுத்த கட்டளை இதுவே. நல்லா கவனிக்கணும். அந்த மக்களுக்கு கொடுத்த கட்டளை இதுவே. வாசிங்க. நம் வாக்குக்கு செவிசாயுங்கள், நம்மளுடைய வார்த்தைக்கு செவிசாயுங்கள், அப்போது நாம் உங்களுக்கு கடவுளாய் இருப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். முதல்ல நான் சொல்றத கேளு கேளு கேளு. நீயா போய் பலி செலுத்தக்கூடாது. அங்கே லேவியர் ஆரோன் குருக்கள் இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட போய் நீ ஒப்புரு கொடுக்கும்போது அவங்க இது மாதிரி பலி செலுத்துன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் நீ செலுத்தணும், அப்போ தான் நிவாரணம் கிடைக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்பயும் அது மாதிரி தான். குருக்கள் இடத்துல நீ போய் பாவ நீப்பு கேட்கணும், செய்த பாவங்களை மன்னிச்சுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி குருக்கள்கிட்ட கேட்கணும். அவங்க பரிகாரம் சொல்லுவாங்க. அந்த பரிகாரத்தை செஞ்சதுக்கப்புறம் தான் அவன் பாவம் மன்னிக்கப்படும். அதனால் என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்றதை கேளுங்க. அவர் கட்டளை இதுவே. நாம் உங்களுக்கு கடவுளாய் இருப்போம், நீங்கள் நமக்கு மக்களாய் இருப்பீர்கள். நீங்கள் நலமாய் இருக்கும்படி உங்களுக்கு நாம் கட்டளையிடும் நெறியில் ஒழுகுங்கள். பாருங்க, நல்லா கவனிங்க. இன்னொரு வாட்ட வாசிங்க. அதை நம் வாக்குக்கு செவிசாயுங்கள், நம்மளுடைய வாக்குக்கு செவிசாயுங்க, அப்போது நாம் உங்களுக்கு கடவுளாய் இருப்போம். நாம் உங்களுக்கு கடவுளாய் இருப்போம், நீங்கள் நமக்கு மக்களாய் இருப்பீர்கள். நீங்க என்னுடைய பிள்ளைகளாய் இருப்பீங்க. நீங்கள் நலமாய் இருக்கும்படி, நீங்க நல்லா இருக்கும்படி உங்களுக்கு நாம் கட்டளையிடும் நெறியில் ஒழுகுங்கள். இதுதாங்க மேட்ரு. இதுதான். இது தெரியாம தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க. குருடர்களாக, ஊமையர்களாக, செவிடர்களாக, ஒன்றும் தெரியாத அறிவில்லாதவர்களாக அலைந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றதை கேளு, நீ நலமா இருப்பாய். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. உங்களுக்கு ஒரு தீர்வு வேணும்னா அது உங்கள்கிட்ட தான் இருக்கு. நீங்க வெளியே தேடாதீங்க. நான் அங்க போனா சரியாது, இங்க போனா சரியாதுன்னு இல்லை. எங்க போனாலும் சரியாகாது. எங்கே சரியாகும்? உன்னுடைய உள்ளத்தில் சரி பண்ணாதான் என்ன ஆகும்? சரியாகும். இல்லைன்னா சரியாகாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. வாசிங்க. நீங்கள் நலமாய் இருக்கும்படி, நீங்கள் நலமாய் இருக்கும்படி உங்களுக்கு நாம் கட்டளையிடும் நெறியில் ஒழுகுங்கள். ஆனால் நல்லா கவனிங்க. ஆனால் அவர்கள் கீழ்ப்படியவும் இல்லை, அவர்கள் கீழ்ப்படியவும் இல்லை, செவிசாய்க்கவும் இல்லை, செவிசாய்க்கவும் இல்லை. அதற்கு மாறாக தங்கள் சொந்த சிந்தனைகளின்படியும் தீய உள்ளத்தின் பிடிவாத போக்கிலும் நடந்தார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதுதாயா நீங்க இப்படிதாயா இருக்கீங்க. நேச்சுரல் ஃபேக்ட் எப்படின்னா நீங்க இதுதான். உண்மையாகவே நீங்க இப்படி தான் இருக்கிறீங்க. உங்களுடைய சொந்த எச்சையின்படி, சிந்தையின்படி தான் நீங்க வாழ்றீங்க. சிந்தையின்படி தான் வாழ்றீங்க. புரிய மாட்டேங்குது. ஏன்னா அது உள்ள போக முடியாதபடி சாத்தான் அடைக்கிறான். சாத்தான் அடைக்கிறான். உங்களால் செய்ய முடியல. திருப்படியும் அந்த வசனத்தை வாசிங்க. ஆனால் அவர்கள் கீழ்ப்படியவும் இல்லை, நீங்கள் கீழ்ப்படியறதும் இல்லை, செவிசாய்க்கவும் இல்லை, செவி சாய்க்கிறதும் கிடையாது. அதற்கு மாறாக தங்கள் சொந்த சிந்தனைகளின்படியும், உங்களுடைய சிந்தனைகளின்படியும் தீய உள்ளத்தின் பிடிவாத போக்கிலும் நடந்தார்கள்.
பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றது தான் ரைட்டு, நான் செய்கிறது தான் ரைட்டு அப்படின்ட்டு ஓடுறீங்க. ஒருத்தன் நல்லங்க பாருங்களே, ஒருத்தன் நல்லது மாதிரி பேசுவான், தீமையை விதைச்சி விட்டு போயிடுவான். தீமை வரும்போது நல்லதை போல தேவணும், கஷ்டமாக இருக்காது, சந்தோஷமாக இருக்கும். ஆனால் விதைச்சி விட்டு போயிடுவான். வளரும் வளரும், வளர்ந்ததுக்கப்புறம் நீ அதை பிடுங்க ரொம்ப கஷ்டப்படுவேன். நிறைய பிள்ளைகளை அப்படித்தான் வளர்க்க தெரியாமல் வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. எப்படி வளர்க்கணுமே தெரியல, ஏதோ போகட்டும் வரட்டும் அப்படின்னு நீ நினைக்கிறீங்க. ஆனால் ஒரு நாள் கலையாக முளைத்து நிற்கும். அதை நீ பிடுங்க நினைப்ப, பிடுங்க முடியாது. அதை சரி பண்ணணும்னு நினைப்ப, சரி பண்ண முடியாது. ஆரம்ப காலகட்டத்திலே பக்தி வைராக்கியத்தோட பிள்ளைகளை நீங்கள் வளர்த்துருக்கணும். ஆரம்ப காலகட்டத்திலே கடவுளுடைய சட்ட திட்டங்களை சொல்லி வளர்த்துருக்கணும். ஆனால் இப்போ வாலிப பிள்ளைகள் ஆனதுக்கப்புறம் நீ அவர்களுக்குள்ள திணித்தா என்றால், இதை நீ அப்படியாக செய்யணும்னு நினச்சி சொன்னீங்கன்னா எப்படி மனம் மாறுவார்கள்? மாறுறதுக்கு உண்டான ஒரு மென்டாலிட்டி கிடையாது, அது உள்ளே போகாது. அவங்களுக்கு இப்போ தெரிஞ்சது என்ன, ஜாலியாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு பண கஷ்டம் கிடையாது, ஏன்னா தாய் தகப்பன் கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது, அவங்களுக்கு தேவை சந்தோஷம். இப்போ நிம்மதியாக இருக்குமா, நம்ம நினச்சதை செய்கிறோமா? வாலிப பிள்ளைகளே அப்படித்தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஏன்னா நீங்கள் கஷ்டப்படுறதில்லை. ஒரு நாள் வரும், உனக்கும் திருமணம் ஆகும், சுயமாக சொந்த காலத்தில் நிற்க. ஏன்னா எல்லா நாளும் உங்கள் அப்பா தாய் தகப்பன்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு நாள் உன்னை பிரிக்கிற நேரம் வரும், அப்பொழுது மிகவும் வருத்தப்படுவாய். ஐயோ பிரதர் அன்னைக்கே சொன்னாங்களே, நம்ம கேட்காம போயிட்டோமே அப்படின்னு நினப்ப. அதனால் என் அன்புக்குரியவர்களை, முக்கியமாக பிள்ளைகளை குழந்தைகள்லேருந்தே அவர்கள் பக்தி முயற்சியில் கடவுளுடைய காரியங்களை சொல்லி வளங்க. என் பிள்ளைய டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஒரு பெரிய ஒரு நிலைக்கு ஆகணும். பெற்றோர்களுடைய எண்ணம் பூரா இதாக தான் இருக்குது. நல்ல ஒரு ஊழியக்காரனாக ஆகணும்னு நினைங்க, நல்லது ஒரு ஊழியக்காரனாக ஆகணும்னு நினைங்க. கடவுளுடைய பிள்ளையை வளர்த்து கடவுளுக்கு கொடுக்கணும்னு நினைங்க. அப்படிப்பட்ட ஒரு மனநிலை உள்ளவர்கள் மட்டும்தான் குழந்தைகள் கடைசி வரைக்கும் உங்களை பார்ப்பாங்க. இல்லைன்னா நிறைய பேர் இங்கே உட்காந்துருக்கிறதுல நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். நிறைய பேர் ஹாஸ்டலில் இருக்கீங்க, நிறைய பேர் தனியாக வீடு பிடிச்சிருக்கிறீங்க, இன்னும் நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? உன்னுடைய வளர்ப்பு சரியில்லை. உன் பிள்ளைகள் உன்னை பார்க்க மாட்டேங்கிறது என்றால் உன் பிள்ளைகளை குறை சொல்லாதே, உன்னை குறை சொல். நீ அப்படி வளர்த்து வைத்திருக்கிறாய், அவைகளுக்கு நல்லவைகளை சொல்லிக் கொடுப்பாய் என்றால் உன்னை உயிரை போல தாங்குவார்கள், உயிரை போல தாங்குவார்கள், நடத்தியிருப்பார்கள். அவர்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. உன்னை நீ குறை சொல். நல்லா தான் வளர்த்தேன், சோறு போட்டால் போதுமா? அவர்கள் வேணுங்கிறது வாங்கி கொடுத்தா போதுமா? நல்ல சிந்தனைகளை கொடுக்க தவறிவிட்டீர்கள், நல்ல யோசனைகளை கொடுக்க தவறிவிட்டீர்கள். பாருங்கள், இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் இருந்தால் தான் படிக்க முடியும். என்னது, செல்ஃபோன் வந்தால் உடனே எல்லா வீட்லேயும் செல்ஃபோன் வாங்கி கொடுத்துட்டாங்க. எங்க இப்போ வாங்கி கொடுத்துட்டீங்களா? உடனே இப்போ பிடுங்குங்க பார்க்கலாம், கொடுப்பாங்களான்னு பார்க்கலாம். பிரைஸ்லாம் இப்போ தேவையில்லை. கொரோனா காலத்தில் தானே தேவை. ஏதோ ஸ்கூலுக்கு போக முடியல, காலேஜுக்கு போக முடியல, செல்ஃபோனில் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ பிடுங்குங்க. நிறையா பேர் வீட்டை விட்டு என்ன செஞ்சுருவாங்க, கிளம்பி போயிடுவாங்க. எனக்கு தாயும் வேணாம் தகப்பனும் வேணாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 2 GB 3 GB பார்க்கக்கூடிய பிள்ளைகள் கூட நிறைய பேர் இருக்கீங்க. ரீசார்ஜ் பண்ணி பார்த்து காலி பண்ணாமல் அதை நிப்பாட்டுறதில்லை. ஒருவேளை தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதை பார்க்காம செல்போனை வச்சுட்டு தூங்குவாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி இருக்காதீங்க. நல்லவைகளை சொல்லுகிறேன், கடவுளுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதிருந்தே நிறைய குழந்தைகளை வச்சிருக்கிறீங்க. உங்கள் குழந்தைகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. கடவுளுடைய வேலையை செய்யட்டும், கடவுளுடைய காரியங்களை செய்யட்டும். இதோ காலம் நெருங்கி கொண்டு இருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. கடவுளுடைய ஊழியத்தை செய்ய ஆட்கள் இல்லை, கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லைங்க. தட்டுப்பாடாக இருக்குது. ஒவ்வொருவரும் எழும்பணும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 வாசிங்க. முன்னேறி செல்லாமல் பின்னிட்டு போனார்கள். பாருங்க, நம்ம முன்னேறி போகணும். இங்க பாருங்க, இப்ப இன்னைக்கு
இங்கே இருக்கக்கூடிய எத்தனை பேர் இதை நான் சொல்கிறத கவனமாக கேட்குறீங்க எனக்கு தெரியாது. ஆனால் கவனமாக கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் முன்னிட்டு போகக்கூடியவர்களாக இருக்கணும், பின்னிட்டு போகிறவராக இருக்கக்கூடாது. அவ்வளோதான். தேவனுடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டாயிற்று. இதுக்கு மேலே தெளிவாக யாரும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லியாச்சு. இனி கடவுளுடைய காரியங்களை முன்னிட்டு போக போகிறாயா, பின்னிட்டு போக போறியாங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். எப்படி வாழ போற? திருவடியும் மாம்ச சிந்தனையின்படி மாம்ச காரியங்களின்படி வாழ போகின்றாயா? உன்னுடைய சுகத்துக்காக, உன்னுடைய சந்தோஷத்துக்காக, உன்னுடைய காரியங்களுக்காக, உன்னுடைய குடும்பத்திற்காக, உன்னுடைய பிள்ளைகளுக்காக வாழ போகிறாயா? அப்ப கடவுளுடைய காரியம், இப்ப கடவுள் உன்னை குறிச்சு உருவாக்கின திட்டம், அப்ப அதுதானா? பாவம் செய்யறதா கடவுளுடைய திட்டம்? என் அன்புக்குரியவர்கள், வேதம் சொல்லுகிறது, எனக்கு நிகராக யாதொன்றை வைப்பாய் என்றால் நீ எனக்கு ஏற்றவன் இல்லை. உன் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உன் மனைவியாக இருந்தாலும் சரி, உன்னுடைய சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, உன் உடைமைகளாக இருந்தாலும் சரி, எதுவாயினும் அவருக்கு நிகராக யாதொன்றை வைப்பாய் என்றால் நீ அவருக்கு ஏற்றவன் இல்லை. இல்லை. ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமென். வாசிங்க. உங்கள் தந்தையர் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய நாளிலிருந்து இன்று வரை நம் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களை நாளுக்கு நாள் அவர்களிடம் இடைவிடாமல் அனுப்பி கொண்டிருந்தோம். ஆண்டவர் சொல்றாரு, இடைவிடாம அனுப்பிச்சுக்கிட்டே தான் இருக்கேன், ஊழியர்கள் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கேன், கடவுளுடைய வார்த்தையை சொல்வதற்கு அனுப்பி கொண்டிருக்கிறேன். ஆனால் யாரும் கேட்பதா இல்லை, யாரும் திருந்துவதா இல்லை. வாசிங்க அடுத்த வசனத்தை. இடைவிடாமல் அனுப்பி கொண்டிருந்தோம், ஆயினும் நமக்கு அவர்கள் செவி சாய்க்கவில்லை, நாம் சொன்னதையும் கேட்கவில்லை. அதற்கு மாறாக வளையாத கழுத்தினராய் தங்கள் தந்தையர்களிலும் கெட்டவர்களாய் நடந்தார்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 வணங்கா கழுத்துள்ள மக்களாய் இருக்கிறார், கெட்டவர்களாய் நடந்தார்கள். நான் சொல்கிற டாக்கு எத்தனை விதத்துக்கு புரியுதுன்னு தெரியாது, ஏன்னா ஒரு சிலருக்கு புரியாது. ஆனால் அவர்கள் வணைக்க முடியலை, அவங்களுடைய மனசு கடவுள் பக்கத்தில் கொடுக்க விரும்பலை. என்ன செய்கிறது புரியல. என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய தாய் தகப்பனும் அப்படி தான் இருந்தாங்க, நீங்களும் அப்படி தான் இருக்கீங்க. இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்க போகின்றது? நேற்று ஆண்டவர் நம்மளுக்கு சொன்ன மாதிரி தான், நல்லதொரு போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். உன்னால சொல்ல முடியுமா? இன்னைக்கு மரித்தால் நான் பரலோகத்தில் இருப்பேன், உன்னால சொல்ல முடியுமா? என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்களுக்காக நான் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகின்றேன், உங்களுக்காக ஒரு பெரிய ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்கள் அதில் நித்தியமாக இளைப்பாறணும். நீங்கள் நலமாக இருக்கணும்னா இன்னைக்கு நான் சொன்ன வார்த்தைகளின்படி நீங்கள் வாழணும். வாசிங்க. நீ போய் இந்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு சொல்வாய், ஆயினும் அவர்கள் உன் சொற்களை கேட்க மாட்டார்கள். நீ அவர்களை கூப்பிடுவாய், அவர்கள் உனக்கு பதில் கொடுக்க மாட்டார்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவர் சொல்றாரு, எரேமியா போய் சொல்றாரு அந்த மக்களுக்கு. ஆண்டவரே சொல்றாரு, நீ போடா, நீ சொல்லுவ, அவங்க கேட்க மாட்டாங்க, கூப்பிடுவ, வரமாட்டாங்க. நான் சொல்றேன் கேளுங்களேன், எத்தனையோ பேர், லட்சக்கணக்கான பேர் இந்த குளோரியா மினிஸ்ட்ரியின் மூலமாக நன்மை அடைந்திருக்கிறார்கள். அவருக்கு நன்மையான போதனைகளை சொல்லியிருக்கிறோம், நன்மையான காரியங்களை வழிமுறைகளை சொல்லி அதன்படி வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களும் கடவுளிடம் கேட்டதை கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர்கள் பெற்றுக்கொண்டதுக்கப்புறம், அவர்கள் பிரச்சனையெல்லாம் சரியானதுக்கப்புறம் அவர்கள் இந்த பக்கத்தை என்ன செய்யறதில்ல, எட்டி கூட பார்க்கறது. இந்த மினிஸ்ட்ரி மூலம் பயன்பெற்றவர்கள் வந்து அந்த ஏரியா கிரவுண்டே பத்தாது, அத்தனை பேர் கடவுள் அவ்வளோ நன்மையை செய்தார். ஆனால் இன்று அவங்களோட என்ன தெரியுமா, இதுவும் நான் முக்கியமான வேலையில் இருக்கேன் பிரதர், நான் பார்க்குற இடத்துல எனக்கு வேலை அதிகமாக இருக்கு, என்னால் வர முடியாத பிரதர், அடுத்த வருஷம் வரேன் பிரதர். கடவுளுக்கு வருஷத்துக்கு 3 நாள் கூட நீ கடவுள் இடத்துல ஸ்பெண்ட் பண்ணலைனா, கடவுளுக்கு நன்றி சொல்ல வரலைனா,
எப்படி உனக்கு நன்மை செய்வார்? ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் கேளுங்க. ஒரு ரகசியம், முக்கியமான விஷயம். இதில் 2 விதமாக இருக்கிறது. உனக்கு சோதனை வரக்கூடாது, நான் சோதனைக்குள்ளே அகப்படக்கூடாது, நான் மாட்டிக்க கூடாது, நான் தினமும் பாவ மன்னிப்பு கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். தினமும் என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பு கிடைக்கணும், கேட்கணுமோ, கடவுளுக்கு கொடுப்பா. அப்போ உங்களுக்கு சோதனை வராது. 2வது என்ன தெரியுமா? உனக்கு நிறைய ஐஸ்வர்யம், நிறைய காரியங்கள், நன்மை நடக்கணும்னு நினைக்கிறீன்னு வச்சுக்கவே, நன்றி சொல்லிக்கொண்டே இரு ஆண்டவருக்கு. நீ செய்த காரியங்கள், கடவுள் உனக்கு கொடுத்துருக்கிற காரியங்களை நினைத்து 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 நன்றி சொல்லு. நீ உயர்த்தி கொண்டே போவார், உயர்த்தி கொண்டே போவார். நீ சோதனைகள் அகப்படக்கூடாதுன்னு நினச்சின்னா பாவ மன்னிப்பு கேளு. உனக்கு இன்னும் நன்மை கிட்டி சேரணும், இன்னும் நிறைய காரியங்கள் உனக்கு கிடைக்கணும்னு நினச்சின்னா கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இரு. ஆனால் நன்றி சொல்ல அவர்களுக்கு மனமில்லை, நன்றி சொல்ல அவர்களுக்கு மனமில்லை. அதனால் அவங்களுக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, பாருங்களேன், இயேசுனாதரேங்க, இயேசு கிறிஸ்துவே நிறைய எத்தனை செத்தவனை உயிரோடு எழுப்புனார், குருடர் பார்வை அடைஞ்சினார், ஊமையர் பேசினாங்க, முடவர் நடந்தாங்க. ஆனால் கடைசியில் அவரை கொல்ல போகும்போது, அந்த சீசர் கொலை செய்ய போகும்போது அவரை போய் தடுத்து நிறுத்த யாராவது ஒருத்தர் இருந்தாங்களா? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. செத்தவன் உயிரோட வந்தவன் கூட பக்கத்தில் நிற்கவில்லை, நிற்கவில்லை. உயிரோட எழுப்பப்பட்டவர்கள் கூட நிற்கவில்லை, நன்றி மறந்தவர்களாக இருந்தார்கள். கடவுள் செய்த அற்புதம் உள்ள அந்த காரியங்கள் அத்தனை பேரும் வந்து நின்றுருந்தார் வச்சுக்கோங்க, அந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்காது. கடவுளுடைய சித்தம் ஒரு பக்கத்து இருந்தாலும் வேதத்தின்படி எத்தனை பேர் உண்மையான மனமாட்டியிருப்பார்கள்? யோசித்து பாருங்க, எத்தனை பேர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எந்த வேலையில் வேணாலும் இருங்க, வருடத்திற்கு ஒரு முறை கடவுளுக்கு நன்றி சொல்ல. எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, மாதாந்திர ஜெபத்திற்கு நான் அவ்வளவாக கூட்டுறது அல்ல. எல்லாரும் அங்கங்கே ப்ரேயர் பண்ணுங்கள், மாதத்துக்கு வர முடிகிறவங்க மட்டும் வாங்கன்னு தான் சொல்லுவோம். ஆனால் இந்த மீட்டிங்கு வருடத்துக்கு ஒரு முறை கடவுளோடுக்கு நன்றி சொல்ல நாம் அனைவரும் வந்து தான் ஆகணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடவுளை ஆராதிக்க அந்த 3 நாள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு கடவுளோடு உண்மையாக அவருக்கு நன்றி சொல்லிட்டு அந்த ஒரு ரீபூட், உங்களுடைய ப்ரெசன்ஸை, உங்களுக்குள்ளே இருக்க ஆவியை அந்த ரீபூட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த 3 நாளை நீங்கள் பயன்படுத்தி தான் ஆகணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாசிங்க. நீ அவர்களை பார்த்து தங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் சொல்லை கேட்காமலும் அவரால் திருத்தப்பட விரும்பாமலும் இருந்து வரும் மக்களிடம் இதுவே உண்மை அழிந்து போயிற்று, அது அவர்கள் வாயிலிருந்து அற்று போயிற்று என்று சொல். பாருங்க, எல்லாரும் உங்கள் இருதயத்தில் கை வைங்க, வலது கரத்தை இருதயத்தில் கை வைங்க. இங்கே சொன்ன வார்த்தை உனக்கு கிடையாது. நீ உண்மையிலே கடவுள் சொல்கிறத கேட்ப, கடவுளுடைய காரியங்களை செய்வ, எல்லாமே கடவுள் அறிந்திருக்கிறார். ஆனால் இனிமேல் வருகிற நாட்களில் சொல்லுங்கள், உங்கள் அப்பாட்ட சொல்லுங்கள், ஏசப்பா, ஏசப்பா, உனக்கு உண்மையாக இருப்பேன்ப்பா, இனிமேல் உமக்கு உண்மையாக இருப்பேன் ஆண்டவரே, இனிமேல் தகப்பனே உனக்கு உண்மையாக இனிமேல் ஓடுவேன், தகப்பனே உண்மையாக ஓடுவேன் ஆண்டவரே, என் வழிகளை சரி செய்வேன், என் வழிகளை சரி செய்வேன் ஆண்டவரே, என் செயல்களை சரி செய்வேன், என் செயல்களை சரி செய்வேன் ஆண்டவரே, உமக்காக உத்தமமாய் நான் இருப்பேன், உமக்காக நான் உத்தமமாய் இருப்பேன் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, இந்த காரியங்களை எல்லாத்தையும் உங்கள் மனதில் வச்சு ஓடுங்க, ஓடுங்க, ஓடுங்க. கடவுள் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வார். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், லேவியராகமம் 18:24-30 சீக்கிரம் முடிச்சிடறேன். நாம் உங்கள் முன்னினின்று துரத்த போகிற எல்லா இனத்தாரும் கொஞ்சம் கவனமாக கேட்கணும். இப்படிப்பட்டவைகளால் தங்களை மாசுபடுத்தி இருக்கிறார்கள். பாருங்க, இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொன்னேன்ல, கடவுள் நீதி உள்ளவர், அவர் பரிசுத்தமானவர். எடுத்த உடனே கானான் தேசத்து மக்கள் அவர் வெட்டி வீழ்த்தவில்லை, கொலை செய்யவில்லை.
அவர்கள் செய்த அக்கிரமங்கள்னாலும் அவர் செய்த பாவங்கள்னாலும் ஆண்டவர் சொல்றாரு, நாம் உங்கள் முன்னிலிருந்து துரத்த போகிற, சிம்பிளா சொல்ல உங்களுடைய எதிரிய துரத்த போகிற, வாசிங்க, நாம் உங்கள் முன்னினின்று துரத்த போகிற எல்லா இனத்தாரும் இப்படிப்பட்டவைகளால் தங்களை மாசுபடுத்தி இருக்கிறார்கள். நீங்கள் அவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள். பாருங்க, அதான் உங்களுடைய எதிரி என்ன செய்யறானோ அதை நீங்க செய்யாதீங்க. உங்களுடைய எதிரி யாரு? சாத்தானுடைய செயல்பாடுகள் உங்களுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. சாத்தானுடைய செயல்பாடு உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட தீச்செயல்களால் அவர்களுடைய நாடும் தீட்டுப்படுத்தப்பட்டது. ஆதலால் அதன் பாவங்களை நாம் விசாரிப்போம். பாருங்க, நிறைய பேர் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஊரில் சில குடும்பங்கள் ஊரை விட்டே ஓடி இருப்பாங்க. சில குடும்பம் ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கும். சில காரியங்கள் அவர்கள் எப்படி சொல்கிறது அற்று போயிருப்பார்கள். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய அக்கிரமம் பெருகிட்டா அவங்க இருக்கிற இடத்த விட்டு ஓடித்தாகணும். ஏன்னா வேதம் சொல்லுது எதுக்காக அந்த கானான் தேசத்து மக்களை விரட்டி விட்டு இஸ்ரேல் மக்களுக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னா அவர்களுடைய பாவம் பெருகிற்று. எதற்காக 400 ஆண்டுகள் எகிப்து தேசத்தில் இருக்கணும்னா இந்த கானான் தேசத்து மக்களுடைய அக்கிரமம் பெருகணும் என்பதற்காக. அவருக்கு இன்னும் நேரம் வரல துரத்துறதுக்கு, பெருகட்டும், விரட்டி விடண்டா இருடா அப்படின்னு சேஃபாக எகிப்தில் வச்சிருந்தாரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் பெருகிறது, போட்டு தள்ளுற நேரம் வந்துச்சு. மக்களை எல்லாம் எகிப்திலிருந்து அழைச்சிட்டு வந்து கானான் தேசத்துக்கு போய் அங்கே இருக்கிற மக்களை அத்தனை பேரையும் ஒருவரையும் விடாமல் பூராத்தி கொன்று குவித்தார்கள். ஏன்னா அவர்கள் அக்கிரமக்காரர்கள். அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் அக்கிரமம் பெருகுச்சுன்னு வைங்க, ஆண்டவர் முடிச்சிருவார். நீ இனிமேல் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை, அவ்வளோதான். அதனால தான் ஆண்டவர் வாலிப நாட்களில் கடவுளை தேடுங்க. உனக்கு நீண்ட ஆயுளை நான் கொடுப்பேன், நீண்ட ஆயுளை ஆசீர்வதிப்பேன், உனக்கு நோயே வராது. வாலிப நாட்களில் நீ கடவுளை பின்பற்றுவாய் என்றால் உன்னுடைய வம்சத்திலிருந்து வரக்கூடிய என்னென்ன வம்ச பேய்கள், வம்ச நோய்கள் எதுவுமே உன்னை பின்தொடராது. உனக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பாரேன் ஆண்டவர். நிறைய பேர் என்கிட்ட வருவாங்க, பிரதர் எங்கள் அம்மா 50 வயசில் இறந்துட்டாங்க, அதே போல் எங்கள் அப்பாவும் 50 வயசில் இறந்துட்டாங்க, என்னுடைய அக்காவும் 50 வயசில் இறந்துச்சு, அப்போ நானும் 50 வயசில் இறந்துருவேனா? அந்த பயம் ஏன் வருது? வம்ச வரியாக வருகிறது. நீ கடவுளை பின்பற்றி கடவுளுடைய சட்ட திட்டங்களை நீ நோட் பண்ணுவாய் என்றால், ஓடுவாய் என்றால், கடவுள் சொல்லுகிறார் அது உன்னை தொடரவே தொடராது. எந்த நோயாக இருந்தாலும், சுகர்லாம் பாருங்கள், சுகரு, ப்ரெஷரு, டிபி, கேன்சரு, இது பூரா வம்சமாக வருது. அவங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஏதாவது அந்த மாதிரி நோய்கள் இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கும் வரும்னு மெடிக்கல் ரீதியாக சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீ கடவுளை பின்பற்று, கடவுளுடைய சட்டங்களை பின்பற்று, அவருக்கு உண்மையாக உத்தமமாக வாழ கற்றுக்க, உனக்கு நோயே வராது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உனக்கு நோயே வராது. ஆமென். அன்புக்குரியவர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். வாசிங்க. இந்நாடும் தன் குடிகளை கக்கி போடும்படி செய்வோம். பாருங்க, அந்த நாடே கக்கி போட செய்வோம். நீங்களோ நமது கட்டளைகளையும் நீதி நெறிகளையும் கைக்கொண்டு வெறுப்புக்குரிய அத்தீச்செயல்களில் ஒன்றையும் செய்யாதீர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நாளை அன்புக்குரியவர்களே, கடவுளுக்கு வெறுப்புக்குரிய செயல்களை மற்றவங்க செய்கிறாங்க, நானும் செய்கிறேன்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது? நீங்கள் செய்யக்கூடாது, செஞ்சிடக்கூடாது, கவனமாக இருக்கணும். வாசிங்க. குடிமகனும் அந்நியனும் அவற்றை விளக்க கடவார்கள். உங்களுக்கு முன்னிருந்த இந்நாட்டு குடிகள் வெறுக்கத்தக்க மேற்சொன்ன தீச்செயல்களை எல்லாம் செய்து தங்கள் நாட்டை தீட்டுப்படுத்தினார்கள். ஆகையால் நீங்கள் அப்படிப்பட்டவைகளை செய்தால் நாடு முன்பே தன் குடிகளை கக்கினது போல் உங்களையும் கக்கி போடும் என்று எச்சரிக்கையாயிருங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வேதத்தை எல்லாரும் வாசிக்கணும், அப்போனா தான் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும். சரிங்களா? வேதத்தை வாசிக்காமல் இருந்தீங்கன்னா நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியாது. ஏன்னா அந்த கக்கி போடுறது அப்படின்னா நீங்கள் பாருங்கள், தாவீது ராஜா கையில் கொடுக்கறதுக்கு முன்னாடி நிறைய அரசர்கள் வந்தாங்க.
அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய வரலாறுகள்லாம் படிச்சிங்கன்னு வைங்களேன், எப்பெல்லாம் கடவுளை விட்டு அகன்றார்களோ, கடவுளை விட்டு புறவின தெய்வங்களை வணங்கினார்களோ, அப்போ எல்லாம் இன்னொரு நாட்டுக்காரன் இஸ்ரேல் மேலே போர் தொடுக்கிறான், ஜெயிச்சறான், அவர்களை ஆளுகை செய்கிறான். அதே தான் இப்பயும் அதே தான். சாத்தான் வீட்டில் குடியிருக்கிறானா தலைவனாக, இல்லை இயேசு கிறிஸ்து குடியிருக்கிறாராங்கிறத நீ முடிவு பண்ணிக்க. எப்பெல்லாம் நீ கடவுளை விட்டு விலகின்றாயோ அப்பையெல்லாம் இன்னொருவர் உன்னை ஆளுகை செய்கிறார்கள். மறந்து போகாதீங்க. அப்போ தான் பிரச்சனை வரும். எப்படி வரும்னா சொல்ல முடியாது, தெரியாது. கடவுளை விட்டு நீ ஓடுற அந்த சூழ்நிலைகள்லாம் அப்படியே போயிடும். எப்படி போச்சு தெரியாது. ஆனால் நிதானத்தோடு ஓட கற்றுக்கொள். வாசிங்க. மேற்சொன்ன வெறுப்புக்குரிய தீச்செயல்களில் எவற்றையேனும் செய்பவன் தன் இனத்திலிருந்து விலக்குண்டு போக கடவான். நமது கட்டளைகளை கை கொள்ளுங்கள். அல்லவா, கவனமா கேளுங்க. நமது கட்டளைகளை கை கொள்ளுங்கள். உங்களுக்கு முன் இருந்தவர்கள் செய்த தீச்செயல்களை நீங்களும் செய்து அவற்றாலே தீட்டுப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையாயிருங்கள், நாம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்றார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் தான் உங்க கடவுளாகிய ஆண்டவர். இயேசுதான் உங்க கடவுளாகிய ஆண்டவர். இயேசுதான் உங்க கடவுளாகிய ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 ஆண்டவர் சொல்றாரு, மற்றவர்களை போல வாழ நினைக்காதீங்க. உங்களை போலவே நீங்க வாழுங்க. இயேசுவை போல வாழுங்க, மாதாமாவை போல வாழுங்க, புனிதர்களை போல வாழுங்க. அதை விட்டுட்டு நீங்க எதையாவது ஒன்றை யோசித்து கொண்டு ஓடுவீர்கள் என்றால் கடவுள் பொறுப்பு அல்ல. நீ கடவுள்கிட்ட போய் நாளைக்கு உட்காந்து, அப்பா தந்தையே நீ முன்னாடி இதெல்லாம் எனக்கு சொல்லியிருந்தீங்கன்னா நான் அதன்படி இருந்திருப்பேன் வச்சிருப்பேன்லாம் நீ என்ன செய்யக்கூடாது, சொல்ல முடியாது. சொல்கிறதுக்கு வேலை இல்லை. அதனால் என் அன்புக்குரியவர்களே, இப்போ சொன்ன விஷயங்களை ஆழமாக உங்களுடைய இருதயத்தில் எழுதி அதன்படி வாழணும். கண்டிப்பாக நீங்கள் அது மாதிரி இருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் வரும்போது பெரிய கிஃப்டோடு தான் வருவீங்க. ப்ரைஸ்லாம் கிஃப்டோடு தான் வருவீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற எரிச்சல், கோபம், வக்குரகம், பொறாமை கொண்ட கண், பொறாமை, பெருமை, இதெல்லாம் எதுவுமே வேணாம். இதெல்லாம் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனப்படாது. இது நஷ்டத்தை தான் உங்களுக்கு உண்டு பண்ணும், லாபத்தை உண்டு பண்ணாது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றிக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 ஹalleluya.